जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः ओंकारनिलयं देवं गजवक्त्रं चतुर्भुजं प्रचण्डिलमहं वन्दे सर्वविघ्नोपशान्तये வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டும் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷாருவார் தமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் வந்தே குருபரம்பராம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரவர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் कुण्डलिकुमारि कुटिले चण्डिचराचर सवित्रि चामुण्डे गुणिनी गुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः कामकोटि पीठाधीश मुखोद्भव सुधामयी श्रीचन्द्रशेखर कन्ये दैववाणी नमोस्तुते महाभाग्यान्विते मातः जगत्पावित्र्य कारिणी वेदशास्त्र महासारे दैववाणी नमोस्तुते सनातन मार्गरक्षा साधिके ज्ञानदायिनी धर्मसंवर्धनी शुभे दैववाणी नमोस्तुते सदाचार सुरक्षित्री कलिकल्मष नाशिनी मायामोह वारयित्री दैववाणी नमोस्तुते जगत् उद्धार संकल्पाद् गुरुवाचो विनिश्रुते अद्वैतानंद निलये दैववाणी नमोस्तुते गणपतियुम கைகொடுக்க வான்னதியாய் பெருக்கெடுக்க குணநிதியாம் குருமணியின் தெய்வத்தின் குரல் கிடைக்க அணியனவே செந்தமிழும் அகம் மகிழ வீற்றிருக்க துணிவுடனே அறநெறியும் பேடு நடை ஓடுதம்மா ஆக்கட்டும் அறவழியில் அடியவர்கள் வாழ்வதனை நீக்கட்டும் மனமாசை சத்குருவின் அருளாசி சேர்க்கட்டும் பெரியவரின் பதமலரில் எனதாசை திக்கட்டும் ஒலிக்கட்டும் தெய்வத்தின் குரலோசை உய்யவே ஒரு வழி உலகினிலே தானுண்டு மெய்தவ வேந்தன் காஞ்சிமா முனி சொன்ன தெய்வத்தின் குரலதனை அனுதினமும் தான் ஓத மெய்மையின் வழி நின்று பெருவீடு பெறலாமே. மோனகுரு தெய்வத்தின் குரலதனை தான் படிக்க ஞானமே தான் பெருகும் வாழ்வதுவும் தான் சிறக்கும் தான் அந்த பொருள் என்னும் தத்துவம்
தான் விளங்கி ஆனந்த நிலைதனிலே அனைவரையும் தான் சேர்க்கும் காஞ்சி மாமுனி கனிவாய் குரல்மழை கொஞ்சும் தமிழுக்கு வாய்த்த பொருள்மழை விஞ்சவேறில்லை மற்றவர் சொல்மழை நெஞ்சில் பதிப்பவர்க்கு என்றும் அருள்மழை. தெய்வத்தின் குரல் 7வது பகுதியில மதத்தை காத்த மாதரசியர் அப்படிங்கிற தலைப்புல இந்த சனாதன மதத்துக்கு வேத தர்மத்திற்கு பெரிய ஆபத்தெல்லாம் வந்த காலகட்டங்கள்ல எப்படி பெண்கள் இந்த மதத்தை காப்பாத்திருக்கா. பொதுவாகவே இந்த பெண்கள் மூலியமா தான் இந்த மதம்ங்கிறதோ அனுஷ்டானமோ சம்பிரதாயமோ நிலைச்சு நிற்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்கிறாப்புல சில பெண்களோட சாதனைகளை தான் இதுல சொல்லியிருக்கா. அதுல நேத்திக்கு பார்த்தோம், பாண்டிய நாட்டு ராணியா இருந்த மங்கையர்க்கரசியார் எப்படி பாண்டிய நாட்டை சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு திருப்பி மாற்றி இன்று வரைக்கும் பாண்டிய நாடு மதுரை சனாதன தர்ம வழியில இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த மங்கையர்க்கரசி அம்மா பண்ணின பெரிய திருப்பணி. முன்னமே பார்த்தாப்புல ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னால நடந்த சரித்திரம் இதெல்லாம். இப்ப தமிழ்நாடு 2 ராஜாக்கள் ரொம்ப ஆதிக்கம் உள்ளவர்களா இருந்தா, தமிழ்நாட்டோட தென்பகுதியில பாண்டியர்களும் தமிழ்நாட்டோட வடப்பகுதியில பல்லவர்களும் ரொம்ப புகழோட பிரதாபத்தோட இருந்தா. அதுக்கு முன்னால இருந்த சோழர்களோட கையப்போ தழைஞ்சு இருந்தது. அதுக்கப்புறம் பின்னால திருப்பி அவளோட திரும்பி தலதூக்க போறது. இப்படி இருந்த அந்த தென்பகுதியிலையும் தமிழ்நாட்டில் முழுக்க பார்த்தாக்க இவா 2 பேரோட ஆதிக்கம் தான் இருந்தது, பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும். இவா 2 பேருமே விதிவிசத்தால என்ன ஆயிடுத்துன்னு 2 பக்கமும் இருந்த 2 ராஜாக்களும், அப்போ அங்க ராஜா வருது மாரவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய ராஜா, இங்க மகேந்திரவர்மன் அப்படிங்கிற பல்லவ ராஜா. இவா 2 பேருமே சமண மதத்தை தழுவினான். அப்போ பார்த்தேன்னா இந்த காலகட்டத்துல சமணர்களோட ஆதிக்கம் ரொம்பவே இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய தென் தமிழகத்துல இன்னும் பார்க்க போறோம். அதுல தமிழ்நாடு, கர்நாடகம் இங்கெல்லாம் ரொம்ப சமணர்களோட ஆதிக்கம் இருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா ராயல் பேட்ரனேஜ் அப்படின்னு சொல்றாப்புல அந்தந்த ராஜ்யத்தை ஆண்ட ராஜாக்களே அந்த மதத்தை தழுவினத்தினால, அந்த ராஜாங்கமே பேட்ரனேஜ் பண்ணினத்தினால அவளோட செல்வாக்கு ரொம்பவே தலதூக்கி இருந்தது. அப்படிதான் பாண்டிய நாடும் இருந்தது. அது மங்கையர்க்கரசியினால திரும்பி மாறித்து. அதே போல இங்க பல்லவ தேசத்துல மகேந்திரவர்ம பல்லவரும் சமண மதத்தை தழுவி இருந்தார். சமணர்களோட ஆதிக்கம் ரொம்ப இருந்தது. அப்படி இருந்த அந்த வட தமிழகத்தை மாத்துறதுக்கு காரணமா இருந்ததும் ஒரு பெண்மணி தான். அவ யாருன்னா திலகவதியார் அப்படின்னு அவளோட திருப்பேர். அங்க மங்கையர்க்கரசி அப்படின்னா இங்க திலகவதி பெரியவா சொல்ல. 2 பேருமே ரொம்ப அழகா இருக்கு. அவளோட பேர்லேருந்தே அவளோட குணவிசேஷம். எப்படி மங்கையர்க்கரசி அப்படின்னு இவ எதனால பெண்களுக்கெல்லாம் ராணியா இருந்தா, தலைவியா இருந்தா அப்படின்னா எதனால இவ குணவிசேஷத்தினால இருந்ததோடு மட்டும் இல்லை, நிஜமாவே இவ பாண்டிய நாட்டு ராணியாவுமே இருந்தா, அரசியாவே இருந்தா. அதனால மங்கையர்க்கரசிங்கிறது அவளுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தாப்புல இங்க திலகவதி அப்படிங்கிறதும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. அதாவது மாதர் குல திலகம் அப்படின்னு சொல்றமே,
அதை போல இந்த பெண்கள் குலத்துக்கே ஒரு திலகமா இருந்தா இந்த திலகவதியார். எப்படி அப்படின்னு அவளோட நடத்தையினால, சீலத்தினால, இந்த தர்மத்தினால. இந்த திலகவதி அம்மா யாரு அப்படின்னா வேற யாரும் இல்லை, ரொம்ப பிரபலமான தேவாரம் பாடின அப்பர் சுவாமியோட சொந்த அக்கா. திருவாமூர் அப்படின்னு இருக்கு, பண்ருட்டிக்கு பக்கத்துல திருவாமூர். திருவாமூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் இவ சொந்த ஊர். பிறந்த அக்கா திலகவதியார். தம்பி அப்பர் சுவாமிகளுக்கு அப்ப அப்பர்னு பேர் கிடையாது, அப்பா அம்மா வச்ச பேர் மருள் நீக்கியார் அப்படின்னு பேர். மருள்னா வேற ஒண்ணும் இல்ல, மாயை. மாயையே போக்கடிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அம்மா அப்பா அப்படி பேர் வச்சிருக்கா. ஆனா இவரே பிற்காலத்துல என்ன மாயையில மாட்டிண்டு முழிச்சார். அந்த மாயை யாரால நீங்கித்துன்னு? இந்த அக்காவால தான் நீங்கித்து. மருள் நீக்கியாரா இருந்தார். 2 பேரும் சின்ன வயசு. சின்ன வயசுல இருக்கிறது அந்த காலத்துல அப்பா அம்மா என்ன பண்ணிடுவா, குழந்தைகளுக்கு கன்னிகாதானமா சின்ன வயசுலயே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவா. அப்படி இந்த திலகவதியார கலிப்பகையார் அப்படின்னு ஒரு சேனாதிபதி, ஒரு ராஜாட்ட சேனாதிபதியா இருந்தார். அவருக்கு மனம் முடிக்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்ணினார் அப்பா. அப்படிலாம் பண்ற வழக்கம் உண்டு. குழந்தை பிறந்தோடனே இந்த குழந்தைக்கு தான் அந்த பிள்ளை, இந்த பிள்ளைக்கு அந்த பொண்ணு, அந்த பிள்ளைக்கு இந்த பொண்ணு அப்படின்லாம் பேசுறது முடிக்கிறதெல்லாம் அந்த காலத்துல ஒரு வழக்கமாவே இருந்தது. அப்படிதான் இவாளும் தீர்மானம் பண்ணியிருந்தார். அப்பா தீர்மானம் பண்ணியிருந்தார், கலிப்பகையாருக்கு தன்னோட பொண்ணு திலகவதியை கொடுத்துடணும் அப்படின்னு. இப்படி அப்பா அம்மா இருந்துட்டு தீர்மானம் பண்ணி இருந்துட்டு இந்த குழந்தைகள் இருக்கிறது, இந்த குழந்தைகள் திலகவதிக்கும் அப்பர் சுவாமிகளுக்கும் என்ன ஒரு 7-8 வயசு அது மாதிரி இருக்கலாம், சின்ன வயசு. அப்போ அப்பா காலம் ஆயிட்டார். எதிர்பாராத விதமா அப்பா காலம் ஆயிட்டார். காலமானாக்க அம்மாவான இந்த அப்பர் சுவாமியோட தாயார் என்ன பண்ணான்னு, கணவனை பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிற பாதிவிரத தர்மத்தினால உடன்கட்டை ஏறிட்டான். கூடவே அவளும் உடன்கட்டை ஏறினான். பெரியவா சொல்றார், இப்படி ரெண்டும் விவரம் தெரியாத 2 குழந்தைகள், ஒரு பொண்ணு பிள்ளை, அதை பத்தி அம்மா கவலைப்படாத, அதுகள் என்ன பண்ணா போகட்டும் அப்படின்ட்டு தன்னோட பாதிவிரத தர்மம் தான் முக்கியம்னு உடன்கட்டை ஏறினான். அப்படின்னா அவ எப்பேற்பட்ட பதிவிரதையா இருக்கணும். ஏறினா இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 2 குழந்தையும் இருக்கு. இவ அக்கா பெரியவளா இருந்ததுனால திலகவதி ஒரே ஆறுதல், தம்பி மருள் நீக்கிக்கு இருக்க, அதனால தம்பியை வளர்த்துன்னு வரா. அப்படி இருக்கிறது வேற வழி இல்லாத, அப்பாவும் அம்மாவும்ல அனாதையா இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தம்பியை ஆதரிச்சு வளர்த்துன்னு வரது ஒரு இன்னும் சோதனைக்கு மேல சோதனையா என்ன வந்தது அப்படிங்க. அப்பா காலமானா, அப்பாவோடைய அம்மா போனா அப்படின்னா அடுத்த செய்தி வந்தது, இவளுக்கு மனம் முடிக்கிறதுக்கு பேசி இந்த மாப்பிள்ளையான அவர் கலிப்பகையார் என்ன பண்ணார் அப்படின்னா, போருக்கு எங்கேயோ போயிருக்கிறது, அங்க போர்க்களத்துல வீர சொர்க்கம் அடைஞ்சிட்டார். அவரும் போயிட்டார். பேசி வச்சிருந்த அப்பா கலிப்பகையாருக்கு பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்த அவரும் போயிட்டார். அவர் போன உடனே என்ன பண்ணினா அந்த திலகவதி அம்மையார் அப்படின்னா, அம்மா காமிச்ச வழியில என்ன பண்ணார், தன்னோட தனக்கு மனம் முடிக்கிறதுக்கு பேசியிருந்த இந்த கலிப்பகையாரோட தானும் உடன்கட்டையறதுக்கு போனோம். பெரியவா ரொம்ப உருகிறா, ஒரு பதிவிரதம் அப்படின்னா இப்படி கூடவா இருக்க முடியும். அப்ப சொல்ற வந்து, என்ன அப்பா அவருக்கு தானு எனக்கு தீர்மானம் பண்ணிட்டா, இன்னும் கல்யாண ஃபார்முலா ஆகல, ஒண்ணுமே ஆகல, ஆனால் அப்பா வாக்கு சொல்லிட்டார். அதனால எப்ப வாக்கால இதுன்னு மனசால என்ன அவருக்குன்னு கன்னிகாதானம் பண்ணிட்டாரோ, அதனால அவரோட உடம்பை நான், அதனால அம்மா காமிச்ச வழிபடி நான் உடன்கட்டை ஏறுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி அந்த பாதிவிரத தர்மத்துக்காக உடன்கட்டை ஏறுவேன் அப்படின்னா. பெரியவா சொல்றா, இத்தனைக்கும் இந்த அம்மாவுக்கு மனசை பறி கொடுத்துருந்தா அவர்கிட்ட, பெரியவா போடுற வார்த்தையை சொல்றேன், இந்த அம்மாவுக்கு அவர்கிட்ட காதல் கீதல் இருந்தாலும் சரி நம்ம விரும்பினவன் போயிட்டான் அப்படிங்கிறதுக்காகனும் ஒரு சொல்றதுக்கு நியாயம் இருக்கு.
இதுக்கு அது யாருன்னு கூட தெரியாது. கலிப்பையார்னா அவர் மூஞ்சி கருப்பா சேப்பான்னு கூட தெரியாது. இந்த பொண்ணு குழந்தை தானே, அது தெரியாது. இதோட மனசுங்கிறது அவர்கிட்ட போகவே இல்லை. அப்பா சொன்னா அப்பா வாக்கு, அதனால அப்பா தன்னை வாக்கால தத்தம் பண்ணிட்டார், தானம் பண்ணிட்டார், மனசால தானம் பண்ணிட்டார். அதனால தான் அவரோட உடைமைதான் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு பற்று, அந்த தர்ம நெறி. அதனால தானும் உடன்கட்டை ஏறுறது தான் சரி அப்படின்னு உடன்கட்டை ஏற போறா. அப்ப என்ன பண்ண, தம்பியான சின்ன குழந்தையான தம்பியான மருள்நீக்கு போய் காலை பிடிச்சுன்னு அழுதுது அக்காவை. அப்பாவும் போயிட்டா, அம்மாவும் போயிட்டா, நீ ஒத்தி தான் இருந்து என்ன ஆதரிக்கிற காப்பாத்துறேன்னா இப்ப நீனும் போனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லும். ஒண்ணு வேணா பண்ற, உனக்கு முன்னால நான் பிராண தியாகம் பண்ணிடுறேன், அப்புறம் நீ உன் இஷ்டப்படி உடம்புகிட்டே இருக்கும். குழந்தை அழுதான் தம்பி. அதை பார்த்துட்டு இவளுக்கு மனசு கேட்கல. ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த கூட பிறந்த பிறப்பு இது அனாதையா இருக்கு அப்படின்னு. அதனால என்ன பண்ணார், உனக்காக நான் உடன்கட்டை ஏறாத உயிரோட இருக்கேன்பா அப்படின்னு தம்பிக்காக உடன்கட்டை ஏறாத எப்படி இருந்தான்னு விதவ கோலத்துல இருந்தான். கல்யாணமே ஆகல, ஆனா விதவ கோலம். ஏன்னா அடுதான் அப்பா எனக்கு அவர்கிட்ட சொல்லிட்டாருன்னா கொடுத்துட்டாருன்னா கொடுத்ததுதான். ஏன்னா அடுத்தது என்ன சொல்லி இருக்குன்னு, உடன்கட்டை ஏறலைன்னா விதவை கோலம், விதவ கோலத்திலே இருந்தான். அப்படின்னா எப்படி எல்லாம் பெண்கள் இருந்திருக்கா பெரியவாதங்கிற. அவளுக்கு பின்ன திலகவதின்னு பேர் வைக்காத எப்படி இருக்கும், வேற யாரும் இருக்க முடியும் அப்படிலாம். அப்படின்னா இந்த திலகவதியாரோட வாழ்க்கை தவ வாழ்க்கையா இருந்தது. தம்பிய படிக்க வச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, தம்பி ரொம்ப அசாத்திய புத்திசாலியா இருந்தார் மருள்நீக்கியார். அதனால மேல படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ பக்கத்துல பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ திருப்பாதிரிப்புலியூர் கடலூர் அப்படின்னு சொல்லுமே, அதுக்கு பேர் பாதிரிப்புலியூர் அப்படின்னு பேர். பாடலிபுத்திரம் பாட்னால ஒரு பாடலிபுத்திரம் இருக்கு அப்படின்னா இங்கேயும் ஒரு பாடலிபுத்திரம். அங்க ஒரு பஞ்சாப் இருக்குன்னா இங்கேயும் ஒரு பஞ்சாப் இருக்கு. திருவையாரே பஞ்சாப் தான். ஐயாறு அப்படின்னு தமிழ்ல இருக்கு, அவ்வளவுதான். பாடலிபுத்திரம்னா பாடலி பாடலின்னா பாதிரிங்கிற பூ புஷ்பம், அந்த பாதிரி பூ, அது மரம் பாடலி வனமா இருந்ததுனால அது பாடலிபுத்திரம். அது அங்க அப்பதான் நாட்டிலேயே சமணர்களோட ஆதிக்கம் இருந்ததுனால சமண பள்ளிம்பா. சமணர்கள்லாம் என்ன பண்ணாங்க, பௌத்தர்களாகட்டும் சமணர்களாகட்டும், அந்த மத குருமார்கள் இருக்கிறது, அந்த சன்னியாசிகள் இருக்கிறதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனைஸ், முதல்ல எஜுகேஷனை ஸ்கூலா வச்சு இன்ஸ்டிடியூஷனைஸ் பண்ணினது அவர்கள் தான். அது வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனே கிடையாது, எல்லாம் ஒரே குருகுலம் தான். அவ வீட்டுல வச்சுட்டு ஆசிரமத்துல வச்சுட்டு படிக்க வச்சதுதான். இவ பெரிய பெரிய பள்ளி எல்லாம் வச்சு, அதோட இல்ல மல்டி ஸ்டோரேடு பில்டிங் எல்லாம் வந்ததே அப்பதான். 8 மாடி கட்டிடம், 10 மாடி கட்டிடம். இந்த பௌத்த பள்ளி சமண பள்ளி எல்லாம் அப்படிதான் இருக்கும். பள்ளின்னே பேரு. அவ இருக்கிற அந்த சன்னியாசிகள் இருக்கிற சமண துறவிகள் இருக்கிறது, அந்த மத ஆச்சாரியர்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் பேரு பள்ளின்னு பேரு. அங்கேயேதான் பாடம் இல்லாம சொல்லி கொடுப்பா. அது பெரிய சொல்ல, அது அப்படி இருந்ததோட இன்ஃபுளுயன்ஸ் போல இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு பேரும் பள்ளிக்கூடம்னே பேரு வந்துருத்தோம். இது பியூர்லி சமண பேரு. அதனால இந்த குழந்தை படிக்கணுங்கிறதுக்காக அங்க போனேன். இந்த சமண பள்ளியில போய் படிச்சா எப்படி இருக்கும் பெரியவாசரா, எப்படி நம்ம பார்த்து குழந்தையெல்லாம் வெஷனரி ஸ்கூல்ல படிச்சுட்டும் மாறி போயிடுறதோ அத மாதிரி ஆயிடுத்து. இங்க போராட்டுக்கு இது சூப்பர் இன்டெலிஜென்ட்டா இருந்தாரா, இன்டெலிஜென்ட்டா இருந்தான்னா அவளோட மத கோட்பாடெல்லாம் அப்படி பிரமாதமா இது மருள்நீக்கியார் தெரிஞ்சுட்டார், படிச்சார், எல்லாம் பண்ணார். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு ஆளு நமக்கு கன்வென்ஷனுக்கு ஆள் கிடைச்சது பண்ணி இவரை கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணார், தர்மசேனர்னு பேரை மாத்தி மருள்நீக்கிய இந்த சமண துறவிகள்ல அந்த சமண மத ஆச்சாரியர்கள ஒருத்தரா அவரை வச்சுட்டான். வச்சுன்னு இவருக்கு என்ன வேலைன்னு, இனிமே இவர் வரவாளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து மாத்தணும், சமண மதத்துக்கு மாத்தணும். இதான்
இப்படி வேடுத்து இது தெரிஞ்சது அக்கா திலகவதியா இருக்கு. பார்த்தா அந்த அம்மா என்ன பண்ணினா, இந்த குழந்தை தம்பியும் திருவாமூர்லேருந்து பாடலிபுத்திரத்துக்கு படிக்க போயிட்டான். தான் அங்க தனியா இருந்து என்ன பண்றது? அதனால என்னன்னா, பக்கத்துல திரு அதிகை அப்படின்னு க்ஷேத்திரம், அதிகாபுரி அதிகாபுரி அப்படின்னு அந்த ஊருக்கே ஏன் அதிகாபுரி அப்படின்னு, உலகத்துல எத்தனை க்ஷேத்திரம் இருக்கோ அத்தனையும் திராசில வச்சா இதுதான் அதிகமா இருக்குமா. அதனாலேயே அதுக்கு பேர் அதிகாபுரின்னு பேர். சுவாமி பேரே அதிகாபுரீஸ்வரர். அங்கேருந்துதான் அட்ட வீரட்டானம் அப்படின்னு சுவாமி பரமேஸ்வரன் 8 வீர சாகச செயல்கள் பண்ணினத்துல ஒண்ணு. திரிபுர தகனம் அப்படின்னு 3 அசுரர்கள் இருந்தார் இல்லையா, ஆகாசத்துல கோட்டை கட்டின்னு பறந்துட்டு. அந்த 3 அசுரர்களையும் தகனம் பண்ணினது திரிபுராந்தகேஸ்வரர்னு சுவாமிக்கு பேரு. திரிபுர தகனம் பண்ணினது வீரச் செயல் புரிஞ்சது அந்த திரு அதிகையில. அதனால இந்த அம்மா என்ன பண்ணா, திலகவதியா அந்த கோவில்ல பூ தொடுத்து கொடுக்கறது, பெருக்கிறது, மொழுகிறது அப்படின்னு சிவத்தொண்டு பண்ணிட்டு அங்கேயே இருந்தா. எப்ப பாரு சிவஸ்மரண. அப்படி இருந்தவளுக்கு குடும்பமே அந்த சைவ வேளாள பரம்பரையில வந்ததுனால இயற்கையாவே அந்த பக்தி. இதுல இந்த அம்மாவுக்கு இப்படி வாழ்க்கை இப்படி ஆயிடுத்து. அப்படி பக்தி பண்ணியிருந்தா இந்த அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சது, தம்பி இப்படி ஆயிட்டார்னா ரொம்ப அழுதா சுவாமிகிட்ட. இதுக்காக நான் உயிரை வச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கே உயிர் போயிருந்தேன்னா இந்த கன்றாவி எல்லாம் தெரிஞ்சிருக்காது நமக்கு. அவனும் போயிருக்கலாமே, உனக்கு முன்னால நான் போயிடுவேன்னு சொன்னான். போயிருந்தான்னா கூட தேவையில்லை போல இருக்கு. இப்படி ஆயிடுத்தே, நம்ம கடைசியில கிளிய வளர்த்து போன கையில கொடுத்தாப்புல இப்படி ஆயிடுத்து அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சுவாமிகிட்ட அழுதா. எதுக்காக அழுதான்னா, தம்பி வீணா போயிட்டானே இப்படி அழுத்தேன்னு அழலையாம், இப்படி தர்மத்துக்கு விரோதமா போயிடுத்தேன்னு அழுதான். இப்படி சாஸ்வதமான இந்த சனாதன தர்மத்தை விட்டு இப்படி ஒரு பாஷண்ட மதத்துல போய் விழுந்துட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சுவாமிகிட்ட அழுதா. இப்படி ஆயிடுத்து, இதுக்கு ஒரு விடிமாற்றம் வருமா அப்படின்னா இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி வருத்தப்பட்டு சுவாமிகிட்ட கதறதே தான் அந்த திரிபுராந்தகேஸ்வரர் இந்த அம்மாவோட கனவுல வந்து சொன்னார், கவலைப்படாதம்மா, இது காலத்தோட கோளாறு, இப்படி நடக்கிறது. ஆனால் நிச்சயம் உன் தம்பி நல்ல வழிக்கு வந்து வருவார். அதனால நீ வருத்தப்படாத. ஆனா காலம் வர வரைக்கும் பொறுத்துன்னு தான் இருக்கணும். காலம் கனியட்டும், நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சுவாமி இவளுக்கு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு ஒரு சாந்தி ஏற்பட்டு. இல்லையா புடுவா குடிக்கிறான், என்னமோ இப்படி ஆயிடுத்து, ஏதோ விபரீதமா போயிடுத்து அப்படின்னு. அப்புறம் என்னெல்லாம் ஃபீல் பண்ணான்னு, எதுக்கு அவன் அங்க அனுப்பிச்சோம் அப்படின்னு நாம நினைக்கலையா. குழந்தைகளை எங்கேயானு படிக்க அனுப்பிச்சா தேவையில்லை, அமெரிக்காவுக்கு போனா தேவையில்லைன்ட்டு அப்புறம் போயிடுத்தேன்னு. ஹிஸ்டரி தான் போல இருக்கு, எல்லாம் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு திருப்பி இப்படியே தான் கால சுழற்சியில் இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் புதுசா ஒன்றும் நடக்கல, பேர் ஊர்வனா மாறுறது, அவ்வளவுதான். ரொம்ப வருத்தப்பட்டா. அவர் அங்க சௌக்கியமா இருந்துட்டு. ஏன்னா இருக்கிறதுலே சூப்பர் இன்டெலிஜென்ட் இவர் தான். அந்த சமண மதத்திலேயே ராஜா மகேந்திரவர்மனோட இவர் தான் ரொம்ப க்ளோஸ். பிரமாதமா அவர் இருந்துட்டு இருக்க. இங்கே இந்த அம்மா புல்வா திருச்சி சுவாமி வந்து கனவுல வந்து சொன்னாரா, பார்த்தா என்னைக்கு அந்த நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு வந்தது. ஒரு நல்ல காலம் எப்படி வந்தது அப்படின்னு, இந்த தர்மசேனரா இருந்த மருள் நீக்கியாருக்கு சூளை நோய்ங்கிற நோய் வந்தது. சூளை நோய்னா ஒண்ணும் இல்லை, நம்ம இப்போ நம்ம பெப்டிக் அல்சர் அது இதெல்லாம் என்னெல்லாம சொல்லுவேன். வயத்தை போட்டு ஒரே புழிஞ்சு எடுக்கிறது, நெருப்பா தகிக்கும். வேடிக்கை என்னன்னு, அங்க பாண்டிய ராஜாக்கு என்ன வந்ததுன்னு ஒரே நெருப்பாதான் வந்து அப்படி படுத்திட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இவருக்கும் அதே போட்டு தாங்க முடியல. இவரால நன்னா இருந்தவருக்கு மருள் நீக்கியாருக்கு சூளை நூல் வந்து புழிஞ்சு எடுக்கிறது. அப்பதான் சொல்றா, பயத்தை புழிஞ்சு எடுத்துரும், திருகி எடுத்துரும் அந்த
வயிற்று வலி அது துடியா துடிக்கிறார். எதனால புழிஞ்சிருக்குன்னு இவர் பண்ணின இந்த தோஷத்தெல்லாம் பிராரப்தத்தெல்லாம் புழிஞ்சு புழிஞ்சு சுவாமி எடுத்துட்டு இருக்கார், போட்டு புழிச்சு. சமணர்கள்லாம் தான் இந்த மாந்திரீகத்துல இதெல்லாம் இருந்ததுனால என்ன பண்ணா, இவருக்கு என்னெல்லாமோ வைத்தியம் பண்ணி பார்த்தா, மந்திரிச்சு பார்த்தா, அவளுக்கு எப்பொழுதும் கையில ஆயுதமே மயில் பீலி தான். அதுதான் எப்பொழுதும் வச்சுருப்பா. எதுவா இருந்தாலும் அதால தடவை வேப்பிலை அடிக்கிறாப்புல அதால தடவை வருது, இது வருதுன்னு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா மருள் நீக்கிக்கு ஒன்றும் ஆகலை. இது என்ன நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆறதே வழிய சூளை நோய் போகலன்னு என்ன ஆயிடுத்து, அந்த சமணத்துறவிகளுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருக்கு. இவரோ ரொம்ப பெரிய விஐபியா இருக்காரு, இவருக்கே வியாதி போகலை, நம்மளோட மாந்திரம் தந்திரம் எல்லாம் பலிக்கலைன்னா இப்போ பப்ளிக்குக்கெல்லாம் ஜனங்களுக்கு நம்ம மேலேயும் நம்ம மதத்து மேலேயும் இது மேலெல்லாம் ஒரு அவநம்பிக்கை வந்துட போறதோன்னு பயந்துட்டார். இயற்கை தானே, பயந்தா. அதனால என்ன பண்ணார், இவர் அபேண்டன்மெண்ட் விட்டு போயிட்டார். நீ எக்கேடு விட்டு போ அப்படின்னு, இவர் இருக்கிறத விட போனாலே தேவையில்லை, ஒரு தலைவேதனை குறையுமேங்கிறப்ப இவரை கவனிக்காத விட்டுட்டு போயிட்டார். இவர் இப்ப தனியா இருந்து தவிக்கிறார், துடிக்கிறார், ரொம்ப இப்போ ஃபீல் பண்ண பத்தியா. என்ன இருந்தாலும் நடுப்புற வந்து சேர்றதெல்லாம் நடுப்புறதான் போகும் அப்படின்னு இவருக்கு இந்த சமணப்பள்ளியில சேர்ந்து இவர் தர்மசேனர் ஆனதுக்கு அப்புறம் அக்காவை போய் பார்க்கவே இல்லை. ஏன்னு பயம். அவ எப்பேற்பட்ட ஆச்சாரத்தோட இருக்கா, எப்பேற்பட்ட பதிவிரத, எப்படி இருந்தவோ நம்ம இப்படி போனா அவளால நிச்சயம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு பாக்குறதுக்கு பயம், போகாதே இருந்தார். ஆனா இப்போ இந்த சமணர்களும் இவரை கைவிட்டுட்டு என்ன பண்றேன்னு தெரியாது, இவரோட சூளை படுத்தினதுனால இப்போ ஒரே வழி தோணித்து, வேற வழி இல்லை, அக்காவை வந்து ஏதானும் பண்ண சொன்னா தேவையில்லை. யாரானு ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வேணுமோ இல்லையோ. அதனால ஒரு ஆளு திருவதிகைக்கு தூதமிச்சு, என்னால வயிற்று வலி தாங்க முடியல சூளைனும், அதனால தயவு பண்ணி அக்காவை இங்க வர சொல்லும், வந்து எனக்கு ஏதான வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு வந்து திலகவதியார்ட்ட சொன்னா. அந்த அம்மா என்ன சொன்னான்னு, இந்த தம்பிக்காக தான் உயிரே விடாத பாசம் வச்சிருந்தோ, தம்பி மேல அப்படி பாசமா இருந்தவோ இப்ப என்ன பண்ணினான்னு பெரியவாசரா, அப்ப அந்த கூட பிறந்த ரத்த பாசத்தை விட இவளுக்கு என்ன பாசம் இருந்ததுன்னு, இப்படி சனாதன தர்மத்துக்கு விரோதமா இவன் போயிட்டானேன்றது. அதனால சொல்லி அனுப்பிச்சான், இந்த சமண வேஷத்துல இருக்கிற அவனை வந்து இந்த கண்ணால பார்க்க மாட்டேன், இந்த கண்ணால அந்த சமண வேஷத்துல இருக்கிற அவனை பார்க்க மாட்டேன், அவன் இருக்கிற சமணப்படி இந்த காலால மதிக்க மாட்டேன். அங்க ராஜா பாண்டிய ராஜா சொன்னான்னு சொல்லும் இல்லையோ, கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படின்னு சொன்னான். ஞானசம்பந்தரை பார்த்தாலே தீட்டுன்னு சொன்னா, அவன் வந்து ராஜா என்ன சொன்னான்னு, பார்த்தா தீட்டு இல்லை, அவர் ஒருத்தர் இருக்காருன்னு கேட்டாலே தீட்டுன்னா. கண்ணால பார்த்து தீட்டு இல்லை, அவர் இருக்கான்னு ஆள் இருக்கான்னு கேட்டாலே தீட்டுன்னு சொன்னான் இல்லையா. அது மாதிரி இங்க இந்த அம்மா என்ன சொன்னான்னு, சமண வேஷத்துல இருக்கிற அவனை கண்ணால பார்க்க மாட்டேன், இந்த கண்ணு கொண்டு பார்க்க மாட்டேன், இந்த காலால அவன் இருக்கிற இடத்த மதிக்க மாட்டேன், சமண பள்ளியை மதிக்க மாட்டேன், வர முடியாதுன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டான். அக்காட்டேந்து இப்படி நியூஸ் வந்தது. வந்தா இவர் இதை எதிர்பார்க்கல. ஏன்னா அவ்வளவு நம்மள்ட்ட பிரியமா இருந்தா, நமக்கு ஆதரவு வச்சுன்னா, அதனால நமக்கு அதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னா, பொம்மநாட்டிகளுக்கு புள்ள துடிக்கிறான் அப்படின்னா உடனே பழசெல்லாம் என்ன இதெல்லாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா, ஓடி வருவோன்னு நினைச்சா. ஆனா அந்த அம்மா மசியல, அவளோட பாசம் அதுக்கு இடம் கொடுக்கல. அதனால இவர் என்ன பண்ண, சரி வேற வழி இல்லை, அவ இப்ப வரமாட்டேங்கிறா, நம்ம வேணா அவளை பார்க்க போகலாம் அப்படின்னு. பார்க்க போகணும்னா சமணர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, துணி கூட கட்டிக்கப்படாது, திகம்பரர் திகம்பரர் அப்படின்னு பேரு. அப்படி இல்லைன்னாக்க வெள்ளை துணி கட்டிக்கணும், ஸ்வேதாம்பர் அப்படின்னு. அதுக்கு அதெல்லாம் அப்புறம் பின்னால வந்ததுதான். அதுக்கு முன்னால எல்லாரும் திகம்பரா இருப்பா, இல்லைன்னா பாயை கட்டின்னு இருப்பா. ஞானசம்பந்த தேவாரத்தெல்லாம் பார்த்தா பாயை கட்டின்னு உழல்றவன் பாயை கட்டி உழல்றவன்னு பரியாசம் பண்ணுவார். நாமெல்லாம் பாயை படுத்துக்கிறதுக்கு தான் வச்சுருக்கோம்னா, இடுப்புல சுத்திக்கிறதுக்கு. அதனால இவர் பாயை கட்டின்னு மொட்டை அடிச்சுட்டு இருக்காரா, இந்த பாயை அவுத்து போட்டார், வெள்ளை வேஷ்டியை கட்டின்றார். இவர் முள்ள திருவதிகைக்கு வந்தார். அந்த சமண வேஷத்திலேருந்து மாறி
இவர் சாதாரண மருள் நீக்கியா வெள்ளை வேஷ்டியை கட்டிட்டு அக்காட்ட வந்து காலில் விழுந்து கதறினார். என்னை மன்னிச்சுக்கோ, ஏதோ பிராரப்தம் விதிவசம் இப்படி ஆயிடுத்து, என்னால தாங்க முடியல, சுளைனே வயிற்று வலி, நீ தான் ஏதானே எனக்கு பண்ணணும். அப்ப அக்கா ஸ்ட்ராங்கா இருந்த காரணம் என்னென்ன, முன்னாலேயே சுவாமி சொல்லிட்டார், கவலைப்படாத, காலம் வரும், நான் என்ன பண்ணணுமோ பண்ணி அவங்ககிட்ட திரும்பி வருவேன்னு சொன்னார் இல்லையா. அதனால அக்காவுக்கு இப்ப கேரண்டி, இவனுக்கு வேற ஒன்றும் ஆபத்து வராதுன்னு தெரியும், இது ஏதோ ஈஸ்வர லீல அப்படின்னு. அதனால என்ன பண்ணா, திருவதிகை கோவிலுக்கு அழிச்சுன்னு போனா. கோவிலுக்கு அழிச்சுன்னு போய் என்ன பண்ணினான், அங்க அவ என்ன பண்ணினான், பாண்டியராஜா மாறுறதுக்கு ஞான சம்பந்தர் திருநீரு மந்திரமாவது நீருன்னு இட்டு விட்டார் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் திலகவதியார் என்ன பண்ணாங்க, சுவாமி பிரசாதத்தை வீவிதியை எடுத்து இட்டா தம்பிக்கு உடம்பு முழுக்கலும் பூசினா சூளை நோய் போயிடுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணினாப்புல வலி போயிடுது. சரியாசடம். இதுல இருந்தே தெரியறது, நம்ம மதத்துக்கு எப்போ கஷ்டம் வந்தாலும் காப்பாத்துறது விபூதி தான் காப்பாத்துறது. அதென்ன தினம் நெத்தியில வச்சுக்கிறோம், எதுக்காக, இவாளுக்கெல்லாம் ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் இட்டுண்டு காப்பாத்தினா புத்தி மாறி போய் வேதளிச்சு போய் அப்புறம் தெரிஞ்சின அப்புறம் வச்சுட்டா, நமக்கு இப்படி எல்லாம் புத்தி மாறாதே இருக்கணுங்கிறதுக்காக தினமே இட்டுக்க, அவ்வளவுதான். நீர் இல்ல நெற்றி பாழ் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதுக்கு ஏத்தாப்புலையும் இருக்கு. நம்ம அப்படிலாம் வச்சுக்கலைன்னா நமக்கு புத்தி மாறதான் மாறுது, சாமிச்சான்னு கண்ணா பின்னான்னு போகத்தான் போறது. அதனால நமது மதத்துக்கு எப்போ இந்த சனாதன தர்மத்துக்கு ஆபத்து வந்தாலும் திருநீரு தான் காப்பாத்திருக்கு அப்படின்னு தெரியுது, கேரண்டி கொடுக்கறது. இட்டா இவருக்கும், இவர் பிறவியிலேயே நல்லது தானே, நல்ல குடும்பத்துல தானே பிறந்திருக்காரு. இப்ப ஏதோ காலவசம் விதிவசத்தினால மாறினர், பழையபடி மறுநிலைக்கு ஆயிட்டார். இப்ப வயிற்று வலியும் போச்சு. அதனால இந்த அதிகாபுரீஸ்வரர் மேல ரொம்ப பிரியம் வந்தது. உடனே அடுத்த நிமிஷம் என்ன ஆரம்பிச்சிட்டாருன்னு, அவர் சுவாமி வரை இவரோட வியாதியை மட்டும் போக்கல, சூளை நோயை மட்டும் போக்கல, அதுக்கப்புறம் இவருக்கு பெரிய வாக்விலாசத்தை கொடுத்து கவி பாடுற திறமையை கொடுத்துட்டார், அனுகிரகம் பண்ணிட்டார். உடனேயே பாடினர். முதல்ல அவர் வாயை திறந்து பாடினது, கூற்றாயினவாறு விளக்ககளே கொடுமையை பல செய்தன நான் அறியேன், ஆற்றேன் அறிகேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே அப்படின்னு. கடில நதின்னு இருக்கு, அதுக்கு பக்கத்துல கரையில இருக்கிறதுனால அதிகை கடிலம் அப்படின்னு, அதிகாபுரின்னு அதுக்கு பேரா இருக்கிறதுனால, திரு அதிகையா இருக்கிறதுனால கடில நதி கரையில இருக்கிற, அதிகாபுரியில இருக்கிற, திருவதிகையில இருக்கிற வீரட்டானேஸ்வரே அப்படின்னு சொல்ற அந்த பதிகம் பாடின. இதுதான் தேவாரத்திலேயே முதல்ல அவர் பாடினது. இவருக்கு அப்புறம்தான் ஞான சம்பந்தரே பிறந்து பாட போறார். தோளுடைய சிவையெல்லாம் அப்புறம் தான் பிறகு, ஏன்னா அது சின்ன குழந்தை, இவர் ரொம்ப வயசான கிழவரா இருந்துகிட்டே தான் அவர் வந்தார். பாடினர். அதுலேருந்து ஆரம்பிச்சது. போற இடத்துலாம் பதிகம், பெரியவாசலா பதிகம்னா சும்மா இல்லை. அப்பர் சுவாமியோட தேவாரத்தை பார்த்தா உருக்கி எடுத்துடுறாப்புல இருக்கு, நம்மளோட கல்மனசையே உருக்குறாப்புலையும் இருக்கு. அதுல சொல்ற, இவருக்கு வயிற்று வலி வந்தாலும் வந்தது, இந்த அம்மா வீவிதி இட்டாலும் இட்டா என்னாச்சுன்னு. இவளுக்கு தம்பி திரும்பி வந்தது ஒரு லாபம். அதோட இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு, தமிழ் தேசத்துக்கு, பக்தி உலகத்துக்கு இப்படி ஒரு தேவாரம் கிடைக்கிறதுக்கு பெரிய அதிர்ஷ்டமாச்சு. இப்படி பகவான் பண்ற சோதனை எதுவா இருந்தாலும் கடைசியில இப்படிதான் சுகமா தான் முடியுது. இப்படி இவர் தேவாரம் பாட ஆரம்பிச்சுட்டாரு. போற இடத்துலாம் என்ன எடுத்துன்னு, இவரை பார்த்தாலே எல்லாரும் உடனே பழையபடி சைவத்துக்கு மாறிடா, விபூதி எட்டுனுடா இப்படி இருக்கு. இதை பார்த்தா சமணர்கள்லாம், இது என்னடா இது விபரீதமா போச்சு, இன்னைக்கு ஒரு வயிற்று வலி வந்தாலும் வந்தது, கடைசியில இப்படி ஆயிடுதே அப்படின்னு அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. இவர் வேற ஊரா போய் பாட ஆரம்பிச்சுட்டார். அங்க எல்லா இடத்துலயும் சிவபக்தி வளர்ந்துன்னு வருது, சனாதன தர்மம் திருப்பி தலை தூக்கிறது. அதனால என்ன பண்ண, ராஜா மகேந்திரவர்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான், ரொம்ப டேஞ்சரா இருக்கு, இவனும்
தத்தியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சமண மதத்திலேயே கெட்டிக்காரனா வேற இருந்திருக்கான். இவன் போய் இனிமே எல்லாரையும் திருப்பி ரீகன்வெர்ட் பண்றதுன்னு ஆரம்பிச்சான்னா என்ன கர்வாப்சி அப்படின்னு சொல்லணும். இது விபரீதமா ஆயிட போறது. இந்த கர்வாப்சின்னு ஞாபகம் வருது. அதாவது இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இது சொல்றேன், அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு புதுப்பிரிவாளோட அந்த எவ்வளவு ஷார்ப்பு, எவ்வளவு எப்படி அலர்ட்டா இருக்கா, எவ்வளவு ஷார்ப்பா இருக்கா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருந்தது. நாளைக்கு காஞ்சிபுரத்துல அதிஷ்டானத்துக்கிட்டே இந்த நின்றுந்தோம். அன்னைக்கு ஏதோ ஜனங்கள்லாம் வந்து மெகா ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கா. அதுல ஒரு 10-15 பேர் வந்து பார்த்தாலே வெள்ளம் தெரியுது, ரொம்ப ஏழைகள், விவசாயி அப்படின்னு ஏதோ கிராமத்து ஜனங்கள். அவள் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் நின்றுருந்தேன், எங்கிட்ட வந்து கேட்டேன், சாமி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னென்னு? நாங்களாம் ஏதோ ஊர் சொன்னேன், இந்த கிராமத்துலேருந்து வரோம், என்ன பண்ணுங்க, நாங்கள்லாம் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருந்தோம், இப்போ எங்களுக்கு பிடிக்கல, சரியா இல்லை, அதனால திருப்பி ஹிந்துவாக மாறணும்னு இருக்கு. மாறுறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன சடங்கு பண்ணணும்னு தெரியல. சில பேரை கேட்டா ஏதோ ஹோமம் பண்ணணுங்கிறாங்க, யாகம் நடக்கணுங்கிறாங்க, அதுக்கெல்லாம் ₹1,00,000 செலவாகணும்னு சொல்றாங்க. நாங்கெல்லாம் ஏழை, தினக்கூலி, எங்களுக்கு லட்சம் செலவழிக்கவும் முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால யாரோ ஒருத்தர் சொன்ன, நீ எல்லாம் வேண்டாம், போய் காஞ்சிபுரத்துக்கு போய் சங்கராச்சாரியார்கிட்ட கேடு, அவர் என்ன சொல்றாரோ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்திருக்கோம். சங்கராச்சாரியாரை பார்த்து எங்களுக்கு பழக்கம் கிடையாது இங்க மடத்துக்கு வந்து இதெல்லாம். அதனால நாங்க அவரை எங்க இருக்காரு பார்க்க முடியுமா, கேட்கணும், இந்த விஷயம் கேட்கணும், திருப்பி மதம் மாறுறதுக்கு என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒத்திரியும் தெரியல, அதனால நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஓ இப்படி எல்லாம் கூட காலம் நடக்கிறது போல இருக்கு அப்படின்னு. உடனே நமக்கு குஷி, தானே வலி வந்து தூண்டில மாட்டிக்கிறது. வாங்க வாங்க அவசியம் அழிச்சுன்னு போனேன்னா, அப்பதான் புதுப்படியா உள்ள உட்காந்து தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா. நேராக அழிச்சுன்னு போனேன். இந்த 10-12 பேர் வந்து அப்படின்னு நான் என்னை பார்த்துட்டு, வளஞ்சனே இந்த ஊர்லேருந்து வந்திருக்கா, இந்த ஜனங்கள் வந்திருக்கு, என்னம்மா அப்படின்னு. இவெல்லாம் ஏதோ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாலாம், இப்போ பிடிக்கல, அது சரியா இல்லைன்ட்டு திருப்பி இந்து மதத்துக்கு மாறணுங்கிறா. அதுக்கு யாரெல்லாமோ கேட்டிருக்கா, அவங்கெல்லாம் யாகம் பண்ணா அந்த பண்ணும், 1,00,000 செலவாகும், அதெல்லாம் சொல்லியிருக்கா, வேலையில முடியாது. அதனால வேற என்ன பண்ணணும் கேட்டா, சங்கராச்சாரியர் வந்து கேளுன்னு யாரோ சொன்னாலும் அதுக்காக வந்திருக்கா, என்ன பண்ணணும்னு பெரியவா வேலை சொல்லணும். இவ திரும்பி மதத்துக்கு நம்ம சனாதன தர்மத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார், எதிர்பார்க்காத ஒரு பதில். இன்னைக்கு பெரியவா சிரிச்சுட்டே, அப்படியா அப்படின்ட்டு வந்து இந்த நம்ம சனாதன தர்மத்திலேருந்து இருந்துட்டு வேற மாத்து மதத்துக்கு போயிட்டு திரும்பி வரணும்னா, தாய் மதத்துக்கே வரணும்னா என்ன சடங்கு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல அப்படின்னா, என்ன சடங்கு சொல்லியிருக்கு, அது மாதிரி என்ன நமக்கு மதம் மாத்தத்துக்கு பெரியவா சொல்றா. இத்தனை தொட்டத்துக்கெல்லாம் சடங்கு சொன்ன நம்ம மதத்துல தான் மதம் மாறுறதுக்கும் சடங்கு கிடையாது, மதம் மாத்துறதுக்குன்னு சடங்கே கிடையாது. அப்படின்னா இது இல்லவே இல்லைன்னு அர்த்தம். பேசாத நின்னா உடனே அடுத்த வார்த்தை, ஆமா இந்த அப்பர் சுவாமிகள் சைவரா இருந்து சமணரா போயிட்டு திருப்பி சைவரா ஆனாரோ இல்லையோ, அவர் கதை அப்படிதானே. ஆமான்னு, அவர் திரும்பி சைவரா மாறுறதுக்கு என்ன சடங்கு பண்ணான்னு பெரிய புராணத்துல சொல்லி இருக்குன்னா தூக்கி அறிப்பட்டுதா. அட மனுஷா இப்படி கேள்வி, என்ன ஐஏஎஸ் கொஸ்டின் மாதிரி கேட்கிறேன். முழிச்சேன், என்ன சடங்குன்னு பெரிய புராணம் புஸ்தகம் வந்து அப்பர் சுவாமிகள் சரித்திரத்தை எடுத்து பார்த்து இந்த கட்டத்துல என்ன பண்ணான்னு சொன்னான்னு இருக்கணும். உடனே அவளே சிரிச்சுட்டு ஒன்னும் சொல்லல, அவர் ஒன்னும் பண்ணல, ஒன்னும் சொல்லல, என்ன பண்ணான்னு, அக்கா விபூதியை எடுத்தா நெத்தியில விட்டு விட்டா சிவசிவான்னு பஞ்சாட்சரத்தை சொல்லுன்னா மதம் மாறிட்டார், அவ்வளவுதான், இதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதனால இவாளும் திருப்பி நம்ம சனாதன மதத்துக்கு வரணும்னா அதே மாதிரியே எங்கேயான சிவன் கோயிலையோ எங்கேயோ சிவன் கோயில போய் அங்க அந்த குருக்கள்கிட்ட வீதியை வாங்கிட்டு சிவசிவான்னு பஞ்சாட்சரத்துக்கு நெத்தியில இட்டு சொல்லுவோம், எல்லாரும் ஹிந்துஸ்தான்னு சொல்லுவோம்.
இவ்வளவு சிம்பிளா ஜட்ஜ்மெண்ட்டு. அவனுங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம். இவன் தானே இவர் என்ன 1000 ரூபாய் செலவழி, 5000 செலவழி, 10,000 செலவழி, இத்த பண்ணுன்னா. அப்புறம் இது நல்ல பாயிண்டா இருந்தது. இது நமக்கு பெரிய ப்ரூஃப்னா இருக்கு. அது வேற சொன்னா, நமக்கு ப்ரூஃபே இருக்கு, பெரிய மகான் அப்பர் சுவாமியிலே இப்படிதான் பண்ணியிருக்குன்னா அப்புறம் இதை விட வேற என்ன அத்தாரிட்டி வேணும்? அதனால இனிமே யாரு மாறணும்னாலும் இதான் அப்படின்னு. அப்புறம் நானாவே ஒரு அடிஷனல் சேர்த்தேன். வேணா அதே திருவதிகைக்கு போய் அந்த கோயிலே வீடு வேணா சொல்லும் அப்படின்னு. இனிமே திருவதிகைக்கு போறதுக்கு 1000 ரூபாய் செலவழிக்கணும்னா இவர் சிம்பிளா முடிச்சாரு. எங்கேயோ காஞ்சிபுரத்துல எய்தாப்புல ஏகாம்பரேஸ்வர் கோவில் இருக்கு, இங்க இருக்கு, எங்கேயோ போய் வீதி. இவர் சொன்னது சிவன் கோயில், ஏதான சிவன் கோயிலுக்கு போய் அந்த குருக்கள்கிட்ட இருந்து வீதி வாங்கிட்டு சுவாமி சொன்ன சிவ சிவான்னு சொல்லி நான் பண்ண தப்புன்னு கன்னத்துல போட்டு நமஸ்காரம் பண்ண சொல்லுவோம். திருவதிக்கு வேணா போச்சுன்னா அவர் அங்கதானே மாறினேன்னு வேணா போய் சொல்லு. முடிஞ்சவா போட்டோம், முடியாதவா இதை பண்ணிக்கிட்டோம். அப்புறம் தான் தோணித்து நான் அப்புறம் ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு சொல்லியே அனுப்பிச்சேன். அதனால கர்ப்பாபிஷேகம் என்ன பண்ணோம்னா ஒன்னும் ஒரு சடங்கும் பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணும். ஏன்னா நமக்கு புராண ரெஃபரன்ஸே இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ். பார்த்தா மகேந்திரவர்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார், இவரை விட்டு வச்சோம்னா நம்ம மதத்துக்கு நிச்சயம் ஆபத்து வந்துடும், அதனால இவருக்கு ஏதாவது பண்ணணும்னு. உடனே ராஜா கோவம் வந்துடுது. இப்ப என்ன பண்ணான்னு, அப்படியா பண்ணான்னு, விடு அவரை தூக்கி பிடிச்சுன்னு சுண்ணாம்பு காலவாயை தூக்கி போடுன்ட்டான். போடு தைக்கட்டும், வச்சு நின்னா கருகி போட்டோம் அப்படின்னு காலவாயில தூக்கி போட்ட. சுண்ணாம்பு காலவாயில போட்டா அங்க போய் ஒரு ஐயோ அப்பான்னு அலர்ல எரியறதுன்னு என்ன பண்ணாரான்னு, அங்க உட்கார்ந்துட்டு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தை இணையடி நடது அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னு பெரியவா சொல்றா, ஜம்முன்னு ஏசி ரூம்ல உட்காண்டாப்புல இருந்தது. சுண்ணாம்பு காலவால எப்படி இருக்கு இந்த மாசில் வீணை பாட்டுக்கு பெரியவாளோட ஆடியோலயே இருக்கு. அப்படி ரசிச்சு சொல்லியிருக்கா. இது எல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்ன ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிற சுஸ்வரமா இருக்கிற ஒரு வீணை கச்சேரியை கேட்டா எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ, அதையும் எப்படி இருக்கும்னு நல்ல பௌர்ணமி நிலவுல குழு குழு குழுன்னு உப்பரிகையில உட்கார்ந்துட்டு சுஸ்வரமான வீணை கச்சேரி கேட்டா எப்படி இருக்குமோ, அப்போ ஜம்முன்னு தெண்டல் காத்து சிலு சிலு சிலுன்னு அடிச்சா எப்படி இருக்குமோ, இப்படி எல்லாம் சொல்ற. இடவே நீர்காலத்துல எப்படி இருக்கும், வசந்த ருது தான் இடவே நீர்காலம், அது எப்படி இருக்கும். அதே மாதிரி மூசு வண்டரை பொய்கை மன்னாது அந்த குளம் இருக்கு, குளத்துல நல்ல தாமரைப்பூ எல்லாம் பூத்திருக்கு. அதுல இருக்கு வண்டு என்ன பண்றது, இந்த வண்டெல்லாம் அந்த தேனை குடிக்கிறதுக்காக வருது, இந்த மொக்கிறது. இந்த வண்டெல்லாம் வச்சா சும்மா மொக்காது, மொயின்னு கத்தின்ண்டே முக்கியம். அது எப்படி இருக்குன்னு இந்த வீணை கச்சேரிக்கு மோர்சிங் வாசிக்கிறாப்புல இருக்கு பக்கவாத்தியம் சுஸ்வரமா. அப்படின்னா இத்தனையும் சேர்ந்து அனுபவிச்சா இதுல ஒன்னொன்னும் ஒரு மியூசிக் அகாடமியில வீணை கச்சேரி கேட்டாலே பிரமாதமா மெய் மறந்து போறோம். இல்ல ஒண்ணும் இல்லாத வெளியே மொட்டை மாடியில போய் உட்காந்து சம்மர்ல சித்ரா பௌர்ணமியில உட்காந்தா நல்லா இருக்கு, காத்து வாங்கினா நல்லா இருக்கு. இப்படி ஒன்னொன்னையும் அனுபவிச்சாலே ஆனந்தமா இருக்கு. இந்த அத்தனை ஆனந்தமும் சேர்ந்து ஒரே இடத்துல அனுபவிச்சா எப்படி இருக்குன்னு, அது எங்க இருக்குன்னு அந்த பரமேஸ்வரனோட திருவடி நிழல்ல தான் கிடைக்கும். அப்படி இருக்குன்னு அப்பர் பாமை எங்க உட்காந்து பாடுறேன்னு பெரியவா சொல்ற. இது சௌக்கியமா உட்காந்து பாடல, எங்க உட்காந்து சுண்ணாம்பு காலவால உட்காந்து இப்படி பாடுற. அப்படி இருந்தது. பார்த்தா இவர் ஏதோ கருவி வெளியில வர போறாராக்குன்னா ஜம்முன்னு ஏசி ரூம்லேருந்து வராப்புல வர்றாரு. அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி இவருக்கு இந்த தண்டனையெல்லாம் போறாது, இதை விட பெருசா பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணா, உடனே ராஜாக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகி அவருக்கு விஷத்தை கொடுன்னா. விஷத்தை கொடுத்தா என்ன பண்ணாரு, இவர் ஜம்முன்னு வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்றாப்புல, எங்க ஆளே விஷம் கொடுத்தவன் தான், வெறும் விஷத்தை குடிச்சவன் இல்லை, ஆலகால விஷத்தை குடிச்சவன். இருக்கிறதுலே பாய்சன்லே டெட்லியஸ்ட் பாய்சன். அதை குடிச்சுட்டு என்ன பண்ணான்னு அதுவே கழுத்துல நெக்லஸ் போட்டுட்டாப்புல இவருக்கு இருக்கு.
அதனால அந்த நீலகண்டன் இருக்கிறதே என்ன பண்ணும் இந்த விஷம்னு அதை வாங்கி குடிச்சேன். இது பிரகலாதனுக்கு என்னென்னலாம் நடந்ததோ அத்தனையும் நடந்தது இவருக்கு. பிரகலாத சுவாமிக்கு அப்படித்தானே. அது வேடிக்கை என்னென்ன, இத்தனை பண்ணவன் யாரு என்ன, பெத்த அப்பாவே. அது இன்னும் இதை விட பிரமாதம். அப்படின்னா பெரியவா அது சொல்ல பிரகலாத சரித்திரத்தை தான் எனக்கு சின்ன வயசுல நான் மடத்துக்கு வந்தோடனே எனக்கு எல்லா பாடம்லாம் எடுத்தா அதுல எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சது, எனக்கு இறங்கினது பிரகலாதனோட சரித்திரம் தான். ஏன்னா ஒரு பச்சை குழந்தை இத்தனை கஷ்டப்படுறதே கூட அப்ப கூட அந்த அப்பா மேல வெறுப்பு வரலையாம், அதை பண்ணினவன் மேல கோபம் வரலையாம். அவன் என்ன பண்ணான், நான் ஆவிச்சாரம் பண்ண சொன்னான், இதுக்கு ஒண்ணுத்துக்கும் போக மாட்டேங்கிறது அப்படின்ட்டு நல்ல வைதிகாலை விட்டு ஆவிச்சாரம் பண்ணி ஏவி விட அப்பவானே இவன் ஒழியிட்டோம்னாரா. அந்த ஆவிச்சார சக்தி வரது இவரை வந்து தாக்கிறதுக்கு. ஆனா பகவான் தான் பாதுகாத்துன்னு இருக்கார், ஒண்ணும் பண்ண முடியல. இந்த ஆவிச்சாரத்துக்குலாம் என்ன ஒரு குணம் அப்படின்னா, ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணியே தான் நிற்கும். ஒன்னும் ஏவின இடத்துல போய் ஹிட் ஆச்சுன்னா அதோட முடியும், அப்படி இல்லைன்னா அங்க பற்றி எதிர்த்து வந்துன்னா எது ஏவித்தோ அங்க வந்து ஹிட் பண்ணும். அதனால இந்த பண்ணினவாளை யாரோ இவரை தாக்க முடியலன்னா அவளை தாக்கிறதுக்கு போறது. அப்ப பிரகலாத சுவாமி பகவான் பிரார்த்தனை பண்றாராம், நான் கொஞ்சமானும் உங்ககிட்ட எனக்கு பக்தி இருக்கு நம்பிக்கை இருக்குன்னா இந்த பாதகம் அவளை ஒண்ணும் பண்ணாத காப்பாத்து. ஏன்னு அவளுக்கு என்கிட்ட ஒன்றும் தோஷம் இல்லையே, எங்க அப்பா சொன்னா ராஜா சொன்னா அவ கேட்கிறான், அவ்வளவுதான். அதனால அவ மேல தப்பு இல்லை, அவளுக்கு என்கிட்ட பர்சனலா எதுவும் கிடையாது. கூலிக்கு வேலை செய்யறாப்புல செஞ்சா சொன்னா செஞ்சா அவ்வளவுதான். அதனால அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவளை ஒன்றும் பாதிச்சிடக்கூடாது, அதனால அவளை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாரா. அது புஷ்ஷுன்னு டிஃப்யூஸ் ஆயிடுது. இதை சொல்றா பெரியவா, இதுதான் எனக்கு மனசை தொட்டுது. இத்தனை கஷ்டத்துல கூட அந்த குழந்தைக்கு பண்ணிடுவான், தனக்கு கெடுதல் பண்றவங்க கூட ஒரு கோபம் வராது எப்படி இருக்கும், ஒரு வெறுப்பு வராது எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரேமன்னா அன்புன்னா அது என்ன அன்பு, நமக்கு பிடிச்ச மேல அன்பு இருக்கிறது அன்பு பெருசு இல்லை, நம்மளை கண்டா பிடிக்காத வாழ்க்கையும் நமக்கு இருந்ததுன்னா அதுதான் அன்பு. அதனால தானே கேட்கிறேன், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ். பிடிச்சவன்ட்டு தான் காமிக்கலாம், பிடிக்காதவன்ட்ட காமிக்காதுன்னு அதுக்கு எதான விவஸ்தை உண்டா, எல்லாத்தையும் பொழியறதுதான். இதுதான் நான் கத்துனேன், எனக்கு மனசுல பதிஞ்சது. அதனால பிரகலாதன் மாதிரி நம்ம வரலன்னா கூட அட்லீஸ்ட் அதை மாதிரி வரணும்னாலும் நினைக்கலாம். பிரகலாத சுவாமி மாதிரி ஒத்துமையிலையும் நம்மளை கண்டா பிடிக்காத ஆள்கிட்ட கூட நமக்கு விருப்பம் இருக்கக்கூடாது. அப்படிதான் இருந்தாடன்னு, அப்படித்தான் பெரியவா இருந்தா. தன்னை எவ்வளவோ தூஷிச்சிருக்கா, தன்னை எவ்வளவோ குறை சொல்லியிருக்கா, என்னெல்லாமோ பண்ணியிருக்கா. ஆனா அவ மேல கூட பெரியவாளுக்கு துளி கூட லவலேஷம் கூட வெறுப்போ ஒரு கோபமோ வந்ததே கிடையாது. வேடிக்கை என்னன்னு, இவருக்கு வந்ததில்லை மற்றவாளுக்கு வந்திருக்கு, மற்றவாளுக்கு வந்தா கூட அதையும் கண்டிச்சிருக்கா. அப்படி பண்ணக்கூடாது, கோச்சுக்கூடாது. இதான் மகான்களோட லட்சணம். அது மாதிரிதான் இவர் என்ன பண்ணா, ராஜாவால தாங்கல வச்சு விஷத்தை வச்சான். விஷத்தை குடிச்சா அது நீலகண்டம்னு குடிச்சாருன்னா அது என்ன ஆயிடுத்துன்னு பாயசம் குடிச்சாப்புல ஆயிடுத்து, விஷத்துக்கு ஒண்ணும் இல்லை. இப்படி வேடிக்கையா இருக்கு. பிரகலாதனுக்கு விஷம் கொடுத்துருக்க, அப்பர் சுவாமிகளுக்கு ராஜா விஷம் கொடுத்துருக்கான். ஏன் பத்னி மீராபாய்க்கு ராணா என்ன பண்ணான்னு, இவ இப்படி கிருஷ்ணன் கிருஷ்ணன் பைத்தியம் முடிச்சா அலையிற, இவளுக்கு பைத்தியன்னே கட்டிட்டான். கட்டி விஷத்தை கொடுத்தானான். ஏன்னா ராஜா ராணி இப்படி இருக்கான்னா அவனுக்கு பிரிஸ்டீஜ் இஷ்யூவா எடுத்து, ஸோ இவ தொலையட்டும் அப்படின்னு அவளுக்கு விஷத்தை கொடுத்தா இவ என்ன பண்ணான்னு அதையும் குடிச்சுட்டா. பாயசம் குடிக்கிறவள குடிச்சா. தன்னோட சாகித்யத்திலே சொல்ற, விஷகா பியாரா ராணாஜி நே பீஜா பீவத மீரா ஹாசிரே அப்படின்னு பாட்டிலேயே படுற. ராணாஜி கொடுத்தார், விஷத்தை தான் கொடுத்தார். ஆனா அப்படி ஆம்னியா விஷமே கொடுக்குறானேன்னு கோச்சுன்னு குடிக்கல, என்ன பண்ணான்னு சந்தோஷமா சிரிச்சுட்டே குடிச்சாரு மீராங்க. அப்படி இவர் விஷமும் ஒண்ணும் பண்ணல. உடனே என்ன பண்ணா, பூமியில இவரை புதைச்சிட்டு தலையை மட்டும் நீட்டி வச்சு யானையை விட்டு இடற சொன்னது. யானை காலால ஒரு உதச்சா என்ன பண்ண, தலை கண்டு போக வேண்டியதுதான். ஆனால் என்ன பண்ணித்தான் தேவாரம் படினர், யானை வரத்தே என்ன பண்ணார், இப்ப ஏற்பட்ட விநாயகரை பெத்தவன்னா எங்க அப்பான்,
அப்படின்னு பாடினாரோ இல்லையோ, அது என்ன பண்ணிட்டுன்னு பிரதட்சணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு குட் பைன்னு போயிடுது. இப்படி என்ன பண்ணினாலும் இந்த ஆளை ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியா பார்த்தோம், இது பெரிய கல்லு, கருங்கல்லு, அதுல இவரை நன்னா போட்டு கட்டி சமுத்திரத்துல கொண்டு போனான். ஏன்னா கடலூரா பக்கத்திலேயே சமுத்திரம் இருக்கு, பீச், தூக்கி எரிஞ்சிரும்ட்டான். அதுல இதெல்லாம் தப்பிக்க முடியாதுன்னு இவர் கல்லை கட்டி போட்டா, சமுத்திரத்துல போட்டா என்ன ஆச்சுன்னர். அதுலேருந்து பாடினர், ஏறி உட்காந்து பாரு, சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுணையை திருந்தடி பொருந்த கைதுழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்துணையாவது நமசிவாயவே அப்படின்னு கல்லை கட்டி கடல்ல போட்டாலும் கரை சேர்க்கறது என்ன? இந்த சம்சாரத்துல போட்டு போய் இந்த கடல்ல இருந்தே அவன் கரை ஏற்றி விடுறான். இந்த கல்லுல போட்டு கடல்ல போட்டதே ஏத்த மாட்டான். அதனால அதுக்கு என்ன நமசிவாய நமசிவாய பஞ்சாட்சரம் தான் மந்திரம், அதுதான் துணை அப்படின்னு அது கல்லு முதந்துன்னு ஏத்தி எடுத்தோம். அதனால கரையேறி குப்பம் அப்படின்னு இன்னமும் கடலூர் பக்கத்துல ஊர் இருக்கு. அப்பர் சுவாமி நாங்க கரையேறினோம். இப்படி என்ன பண்ணினாலும் இவரை ஒண்ணும் பண்ண முடியல. இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் மகேந்திரவர்மாக்கு புத்தி வந்தது. என்ன பண்ணா, நேரம் காலில் விழுந்தான். தப்பு தப்பு பண்ணிட்டோம், ஏதோ மாயினால அஜானத்தினால அறியாமையினால இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மகேந்திரவர்மா திருப்பி சைவத்துக்கு மாறி பல்லவ ராஜ்யமே திருப்பி சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றாப்புல சைவத்துக்கு மாறித்து அப்படின்னு அப்பர் சுவாமி சரித்திரம். இதுல வேடிக்கை என்னென்ன, ராஜாவை மாத்தினா நாட்டையே மாத்துறது, அவ்வளவுதான். யதா ராஜா ததா பிரஜா. இப்படி இந்த அப்பர் சுவாமிகளால இந்த சனாதன தர்மத்துக்கு வந்த ஒரு சோதனை ராஜாங்கத்தை மாத்திட்டுன்னா, இந்த அப்பர் சுவாமிகளை மாத்தினது எது? இந்த திலகவதிங்கிற பொம்பளை. அவ என்ன பண்ணினா, மாயம் பண்ணாலாம் மந்திரம் ஒண்ணும் இல்லை, பஞ்சாட்சரத்தை சொல்லி ஒரு வீதியை விட்டு விட்டா, அதோட வேலை இத்தனையும் பண்ணிட்டு. அப்படின்னா ஒரு பெண்களோட அந்த சக்தி எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட எதெல்லாம் சாதிக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருக்கு. ஆமா, ஹிஸ்டரி படி பார்த்தா திரு அப்பர் சுவாமிகள் தான் முதல்ல, பல்லவ ராஜ்யம் தான் முதல்ல மாறிட்டு. அதுக்கப்புறம் தானே, இதுக்கப்புறம் இவர் போயிட்டே தான் திருமலை காட்டு வரைக்கும் போய் அதுக்கப்புறமே ஞான சம்பந்தர் அவதாரம் ஆகி இத்தனை அவர் திருவதிகையில இவர் முதல்ல கூத்தாயின மாடுன்னு பாடினோன்னு என்ன பண்ணான்னு சுவாமி அசரீதியா சொன்னார். சபாஷ் போட்டு இவர் பாட்டுக்கு முதல் பாட்டுக்கே அவர் என்ன சொல்லிட்டாருன்னு, என்னப்பா அது இப்படி பாடுற, அதனால உனக்கு இவ்வளவு வாக்குவிலாசக்குன்னு, அதனால இனிமே நாவுக்கே அரசன் நீன்னுட்டார். வாக்கி ஈசன்னு பட்டம் கொடுத்துட்டார் முதல்ல. மற்ற சபாலாம் கொடுத்த பட்டம் இல்லை. பெரியவா சொல்றாப்புல அப்பர் சுவாமியில வாங்கின பட்டம் மட்டும் சபால வாங்கின பட்டம் இல்லை, சாட்சாத் பரமேஸ்வரனே கொடுத்தது வாகீஸ்வர்னு. அதுதான் தமிழ்ல நாவுக்கு அரசர் அப்படின்னு. அது மரியாதையே திருநாவுக்கரசர் அப்படின்னு திருநாவுக்கரசர் வரும். அதுக்கப்புறம் நாவுக்கரசரா வாகீஸ்வராவே தான் எல்லா இடத்துக்கும் போயிருந்தார். அப்புறம் இந்த இதுக்கு போற, சீர்காழிக்கு போற, ஞானசம்பந்தரை பார்க்கணும்னு போற. இப்படி ஒரு அபூர்வ குழந்தை. இவர் என்ன அபூர்வம் பண்ணியிருக்கு, எப்பேற்பட்டவர். ஆனா இவர் பண்ணினதெல்லாம் தெரியலையா, ஒரு பச்சை குழந்தை இப்படி பண்றது. நம்ம 80 வயசுக்கு பண்ணோம், கிழவனா இருந்துட்டு புத்தி இல்லாத இப்படி பண்றோம். ஒரு பச்சை குழந்தை இது இப்படி பண்றதேன்னு இந்த குழந்தைய தரிசனம் பண்ணணும்னு நினைச்சுட்டு சீர்காழிக்கு போனாராம். இவர் போனா போற இடத்துல இவர் ஞானசம்பந்தர் பல்லாக்குல இருக்காரு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு, அப்பர் சுவாமிகள் வராருன்னு அவரை பார்க்கணுங்கிறதுக்காக இவரை எதிர்கொண்டு போறார். அவரை பார்க்கணும்னு இவர் பல்லாக்குல தான் போவார் எப்பொழுதும். என்ன சுவாமி இவருக்கு எல்லாம் கொடுத்துருந்தார். பெரியவா சொல்றாப்புல, என்னதான் இருந்தாலும் பிள்ளை இல்லையோ, முருகன் அவதாரம், அதனால என்னன்னா தனி செலவு தான் அதுக்கு. பிள்ளைக்கு நடக்க முடியாது, குழந்தை பச்சை குழந்தை கால் தேஞ்சு போயிடும், அதனால பல்லாக்கு கொடுத்தாரு, முத்து பல்லாக்கு கொடுத்தாரு, முத்து பந்தல்
பட்டீஸ்வரத்துல ஒரே வெயிலா இருக்குன்னு சித்திரை மாசத்துல போனார். அக்னி நட்சத்திரத்துல ஒரே வெயிலா இருக்கு. இந்த கோவில் 2 கோவில் அங்க, இந்த கோவில்ல இருந்து அந்த கோவிலுக்கு போனோம், நடக்க முடியலன்னு உடனே போடு பந்தல்னு என்ன போட்டேன்னு முத்தார பந்தல் போட்டுருது. இன்னைக்கும் முத்து பந்தல் விழான்னு பட்டீஸ்வரத்துல நடக்கும். பெரியவா ரொம்ப ரசிக்கிறா. அவன் அங்க நந்தி விலகி இருக்கும். ஏன்னு இப்படி முத்து பந்தல் போட்டு குழந்தை நடந்து வர அழக பார்க்கணும்னு சுவாமி குறுக்கனுக்கு அதை எப்படி நடந்து வருது குழந்தைன்னு பார்க்கணும். இதெல்லாம் கேட்டு இவருக்கு அவரை பார்க்கணும்னு, இவரோட பெருமையை கேட்டு என்ன அது கல்லை கட்டி கடல்ல போட்டா கூட ஏந்துன்னு ஒரு ஆடு முழுசான்னா இவரை பார்க்கணும்னு அவருக்கு ஆசை. அப்ப வரத்தே பல்லாக்குலேருந்து கேட்கிற அப்பர் சுவாமிகள் வந்திருக்காருன்னு சொன்னாலே அவர் எங்க வந்திருக்க நாவுக்கரசர் அப்படின்னு கேட்டா இவர் சொன்ன அடியேன் இங்கதான் இருக்கேன்னு. எங்க இருக்க குரல் மட்டும் கேட்கறது அழகு. என்னன்னா பல்லாக்க சுமந்துன்னு இருக்கேன்னு. ஞான சம்பந்தரோட பல்லாக்கே இவர் தூக்கிட்டு வர கிழவர் பொத்துன்னு கீழே குதிச்சுட்டு நீங்க பல்லாக்க தூக்குறதா? உங்க வயசு என்ன, உங்களோட யோகியதை என்ன? நான் உட்காந்துக்கிற பல்லாக்க, ஒரு சின்ன பையன் நான் உட்காந்துக்கிற பல்லாக்க தூக்குறதா அப்படின்னா அவர் சொன்ன இந்த பாகியம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. இப்படி ஒரு இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு இப்படி இந்த ஞான குழந்தைய தூக்கின்னு சுமக்கிறதுக்கு கிடைக்குமா? சுமக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு. அப்பதான் எரிக்கி கட்டிண்டு அப்பான்னு கத்துற. அப்படி கூப்பிட ஆரம்பிச்சதுதான் அப்பா அப்பான்னு. அதுல அப்பரா எடுத்து மாரியார் சொல்றாப்புல அவர் அப்பர் தான், லாயரே கிடையாது அங்க. அப்படி எப்படி அப்புறம் 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் கேட்பானே, அவ்வளவுதான் கூட்டணி பலமா எடுத்து இருக்கிற இடம் தெரியாத ஒழிச்சு கட்டினா 2 பேரும் வைதீகத்து அப்படின்னா. அப்படி ஆறத்துக்கு காரணம் தேசமே நல்ல வழியில தர்ம வழியில திரும்பறதுக்கு காரணமா இருந்தது ஒரு பெண்மணியான இந்த திலகவதியார். அப்படின்னா என்ன இதை விட என்ன பெரிய சாதனை பண்ணும், இதை விட என்ன பெரிய சாதனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த 2 பேரும் பண்ணினா, இந்த 2 பேரு தானும் இல்லை, இவா 2 பேரும் ரொம்ப பெருசா பண்ணினா, நாட்டுக்கே பண்ணினா, இன்னும் நிறைய பெண்கள் தங்களோட தியாகத்தினாலையும் தங்களோட ஒரு செயல்னாலையும் எவ்வளவு இந்த சனாதன தர்மத்துக்கு கைங்கரியம் பண்ணியிருக்காங்க சொல்றதே. அடுத்தது சொல்றா முக்கியமான ஆரியாம்பாள சொல்ற. பகவத்பாதாவோட தாயார் எப்படி இருந்ததுன்னு 72 விதமான துர்மதம், வேத விரோதமான இங்கேயான 2 மதம் தான் இருந்தது. ஆனா அப்ப என்ன 72 விதமான துர்மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத விரோதம். அதாவது துர்மதம்னா வேற ஒண்ணும் இல்லை. என்ன ஸ்டாண்டர்ட்னா எப்படி அனாதியான அபௌருஷயமான அந்த வேதம் இருக்கோ, அந்த வேத கோட்பாடை ஒத்துக்கல்லையோ, அதுக்கு புறம்பா போச்சோ அதெல்லாம் அவைதி நாஸ்திகம். வேதம் சொன்னதுதான் சத்தியம். ஏன்னு அது ஈஸ்வரனே அவரோட மூச்சு காத்து அவரே ஆக்கிய அவர் பண்ணினது. ஸோ அதுக்கு விரோதமா எது இருந்தாலும் அது நாஸ்திகம் தான், அவைதீகம் தான், துர்மதம் தான். அப்படி இவர் 72 விதமான துர்மதம் இருந்தது அப்படின்னா அந்த சமயத்துலதான் பகவத்பாதால் அவதாரம் பண்ணினா. அவதாரம் பண்ணா இதுல ஆரியாம்பா என்ன பண்ணான்னு, அப்படி இருக்கிற அந்த குழந்தைக்கு 8 வயசு குழந்தையா இருக்கிறதே சந்நியாசம் வாங்கிட்டு இவர் போய் தான் வந்த காரியம் வேற பண்ணணும் அப்படின்னு இருக்கிற. அம்மா என்ன பண்ணான்னா கல்யாணம் பண்ணி வச்சு இவர் குடும்பஸ்தரா பார்த்து பேரம்பேத்தி வேணும் எல்லா தயாரும் இருக்கிற ஆசைதான் பண்ணணும்னு பார்த்தா. ஆனால் இவர் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு எப்படி வாங்கிட்டார்னா, பூர்ணா நதியில ஸ்நானம் பண்றது, எல்லாத்துக்கும் ஒரு சீன் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஏதோ சொன்னோன்னா ஆஹா போயிட்டு வரேன்னா எந்த அம்மா சொல்லுவா அப்படியா சன்னியாசம் டாட்டா பை பை போயிட்டு வான்னு பிள்ளைன்னு. அதுவும் ஒரே பிள்ளை. ஏதோ 7 இருந்தாலும் ஏதோ ஒண்ணு போனா போறது இருந்தா இருக்கிறதுன்னு இருக்கலாம். அந்த ஒரே பிள்ளை எப்படி இருந்ததுன்னா, தவம் இருந்து குழந்தை பிறக்குமான்னு பஜனம் இருந்து அப்படி பிறந்த குழந்தை. அது இப்ப விட்டுட்டு போறேன்னா சரி பாத்துக்கிறதுக்கான புருஷன் இருக்காரா, இன்னொரு குழந்தை இருக்கான்னா ஒத்துரும் கிடையாது. ஆதரவு இல்லாத இந்த குழந்தையதான் நம்பி இருக்கான். அப்படி இருக்கிறதே பூர்ணா நதியில குளிக்க போறதே தான் முதல்ல
காலை பிடிக்க இவர் சொல்ற கதறான் தாயார். இப்படி கண்ணு எதிர்க்க ஒரு குழந்தை போப்புறது அப்படின்னா எந்த அம்மாக்கள இருக்க முடியும்? அலர்றா கதறா. அப்போ இவர் சொன்ன கொஞ்சம் ஒரே ஒரு சான்ஸ் வேணா இருக்கு, நான் அவர்கள் சன்னியாசம் வேண்டாம்னா பிழைக்கிறதுக்கு ஒரு இருக்கு. ஏன்னா இந்த ஜென்மத்துல எனக்கு இப்படி மதனையினால போகணும்னு என் பிராரப்தம் இருக்கு. அதனால இந்த விதியை மாத்திக்கணும்னா ஜென்மா மாறணும். ஜென்மா மாறுறதுன்னா என்ன? சாஸ்திரோக்தமா சன்னியாசம் வாங்கிட்டா கிரமமா அது புனர்ஜென்மாவா ஆயிடுறது. அதனால இந்த ஜென்மால எப்படி இருக்கு, இந்த பிராரப்தம் போறதுக்கு சன்னியாசம் வாங்கிட்டா வரணும். இவ பார்த்தாலும் நீ எத்தையோ பண்ணி தொலைச்சுக்கோ, உசுரோட வந்தது சரி. ஏன்னா அந்த ஒரு ஆபத்துல அப்படித்தானே தோணும். சரின்னா இவர் பரீட்சை மந்திரத்தை உச்சாரணம் பண்ண, சன்னியாசம்ங்கிறதே அந்த மந்திரம் தான் முக்கியம். எங்க வாத்தியார் ராஜேந்திர தீட்சர் சொல்லு, செங்காலிபுரம் தீட்சர்னா யாருக்கான சன்னியாசம் கொடுக்கணும் இவ பண்ணி வைக்கிறதுக்கு பெரிய வித்வான்னு போனா இந்த பரீட்சை மந்திரத்தை விட்டு இவ முழுக்க சொல்ல மாட்டாளாம் பண்ணி வைக்கிறது. ஏன்னா 2-3 பேரை ஆளுக்கு பாதி பாதியா சொல்லுவாளாம். ஏன்னா முழுக்க சொல்லிட்டா இவர் சன்னியாசி. எங்க தீட்சர் சொல்றாரு. அப்புறம் செங்காலிபுரம் நம்ம முழுக்க சொல்லிட்டா அப்புறம் தட்சிணை வாங்கிட்டு ஆத்துக்கு வர முடியாது. அதனால நீ 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 பாதி சொல்லு, நீ பாதி சொல்லு, நீ பாதி சொல்லுன்னு சொல்லுவா. அப்படி அந்த மந்திரத்தை வாயால சொன்னாலே அதுதான் சன்னியாசம். இவர் வித்வானா இருந்த விஷயம் தெரிஞ்சவரா இருந்ததுனால சொன்னார். முதல்ல விட்டுடுத்து வெளியில வந்தாரா. வந்தோடனே ஆரியாம்பா விட்டா, வாப்பா ஆத்துக்கு போகலான்னா. ஆத்துக்கா? சன்னியாசம். அப்புறம் வீடு எது வாசல் எது சன்னியாசிக்கு? நீ தானே சொன்ன உத்தரவு கொடுத்த சன்னியாசம் வாங்கிக்கோன்னு. வாங்கிட்டாச்சு. இப்ப நம்ம கூலா ஆத்துக்கு வாங்குற. உடனே பார்த்தா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அழுதாளும். பெரியவா சங்கர விஜயத்துல சொல்றா, என்ன நினைச்சுன்னு ஆரியாம்பா குழந்தைகிட்ட அழுதான்னு, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா நீ ஆத்துல இல்லைன்னா உனக்கு யாரா சாதம் போடுவாங்க சாப்பாடு? இந்த தாயாரோட கவலை. அமெரிக்காவுக்கு பிஹெச்டி பண்ண போனாலும் பருப்படி சாப்பிடலேன்னு பாரு. அதான தாயார். இந்த தாயாருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. குழந்தைகிட்ட எப்ப பாரு வயிறு ரொம்பிட்டே இருப்பேன். ஏன்னா குழந்தை வெறும் வயிறு இருந்து அவளால பொறுக்க முடியாது. ஆரியாம்பா என்ன அழுதான்னு பெரியவா சொல்றா, இப்படி இல்லைன்னா யாரா சாதம் போடுவான்? நான் இல்லைன்னா உனக்கு யாரா கவனிச்சு சாதம் போடுவான்? எப்படி பட்னி கிடப்ப, குழந்தை பட்னி கிடப்பன்னு ஆச்சாரியர்கிட்ட அழுதானா. அதுக்கு அவர் சொன்னாராம், அம்மா நான் ஆத்துக்கு வந்தேன்னா நீ ஒரு அம்மா தான் சாப்பிடுவேன். நான் இப்ப சன்னியாசியா போனேன்னா எனக்கு வீட்டுல ஒவ்வொரு நாளைக்கு பிக்ஷை போடுறவாள்லாம் அம்மா தான்மா. பகவதி பிக்ஷாந்தேகி நான் கேட்டுன்னு போறேன். எந்த தாயார் எந்த ஸ்திரீ போடுறாளோ அம்மா. சாதம் போடுறவ தானே அம்மா. அம்மா சாதம் போட்டா என்ன, சாதம் போடுறோம் அம்மா வேணா என்ன? அதை சொல்ற பெரியவா. அப்ப ஆரியாம்பாளோட மனசு எப்படி இருந்திருக்கும்? இப்படி ஒரு நிர்தாட்சியமா ஒரு குழந்தை சொல்லிட்டு போறது என்ன, தபசு இருந்து அப்படி கண்ணு கருத்துமா பார்த்து வளர்த்து, இத்தனைக்கும் கஷ்டப்பட்ட குடும்பம் இல்லைன்னா சௌக்கியமான குடும்பம் தான் இருக்கு. கண்ணு எதிர்க்க எல்லாம் எப்பேற்பட்ட கெட்டிக்காரனா இருந்திருக்கான் அப்படின்னு அஷ்டவர்ஷ சதுர்வேதினே நமஹா அப்படின்னு 8 வயசுக்குள்ள 4 வேதத்தை கரைச்சு குடிச்ச சூப்பர் இன்டெலிஜென்ட். அப்படி இருக்கிற குழந்தை கண்ணை எதிர்க்க இனிமே நீ என்ன, நீ இல்லை நான் இல்லை, நான் தனி, அம்மா இல்லை பிள்ளை இல்லை அப்படின்னு பந்தவாசத்தை அறுத்துட்டு போறது அப்படின்னா, அவர் இதுக்காக தான் வந்திருக்கார், எடுத்துட்டு போலாம். இவ ஒரு ஸ்திரீயாச்சு, மனசு கேட்குமா? எப்படி இருந்திருக்கும் ஆரியாம்பாளோட மனசு? அது சொல்ற அப்படின்னா, இதை விட இனிமே சமுதாயத்துக்கு அவ தியாகம் பண்ண, அன்னைக்கு மட்டும் அவ போக விடாத தடுத்திருந்தாள்னு வச்சுக்கோ, என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் ஆயிருக்காது. இந்த மலேசியத்துல சங்கர மடம்லாம் இருக்காது, தெய்வத்தின் குரல் இருக்காது, உபன்யாசம் இருக்காது, அவ்வளவுதான். அவ அன்னைக்கு போட்டாளோ பிச்சை உலகத்துக்கு மாறி கொடுத்தாளோ இன்னைக்கு இத்தனை நடக்கிறது. இந்த 72 துர்மதமும் இருந்த இடம் தெரியாத போச்சு அப்படின்னா, இது மதத்தை காக்கிறதுக்கு அறியாம பண்ணதை விட இதுல சொல்ல விட்டது ஒண்ணு பெரியவா. எல்லாரையும் சொல்லியிருக்கா, மகாலட்சுமி அம்மா மட்டும் சொல்லல. ஏன்னா தங்கம்மா பத்தி தானே சொல்லிக்க கூடாதுன்னு விட்டா போல இருக்கு. 13 வயசு குழந்தை அக்கா புள்ள சன்னியாசி ஆயிட்டேன்னு அழுதுன்னு வந்தா பெரியவா சொல்றா, எங்க பெரியம்மா புள்ள, பெரியம்மாக்கு ஒரே புள்ள,
ஆத்துக்காரர் வேலை கிடையாது, இந்த பிள்ளைய நம்பிதான் இருந்தான். அந்த புள்ளையும் படத்துல சன்னியாசியா போயிடுத்தேன்னு அக்காவை நினைச்சுட்டு அழுதாடும் அம்மா. ஐயோ இனிமே அவளுக்கு கதி இல்லாத போயிடுத்தேன்னு. இப்படி இருந்த ஒரு புள்ள போயிடுத்தேன்னு நினைச்சுன்னு வந்தா, ஆனா திரும்பி பொறுத்த இவ பிள்ளையும் விட்டுட்டு அழுதுன்னு போறாங்கிறது அவளுக்கு அப்ப தெரியாது. கரவையில திடீர்னு ஏதோ இப்ப தந்தி வந்திருக்குன்னு கூப்பிட்டு பிள்ளைய அழிச்சுன்னு போனா, இந்த அப்படி நீ தான் சாமியார் உட்காந்து வச்சு மொட்டை அடிச்சு உட்காந்து வைக்கிறான்னா, வயசு என்ன 13. 13 வயசுக்கு அந்த காலத்துல என்ன உலகம் தெரியும்? இந்த காலத்திலயும் ஒண்ணும் தெரியாது. இன்னும் அந்த காலத்துல இன்னமே இன்னசென்டா இருந்தது. அதுவும் என்னென்ன பெரிய பொறுப்பு, மடாதிபதிங்கிற பொறுப்பு, காலமோ கலிகாலம். நீங்க என்னதான் தெய்வத்தினுடைய கதறினாலும் ஒரு வேலை கேட்க போறது இல்லை, சந்தியாவந்தனம் பண்ண போறது இல்லை. அப்படி இருக்கிற காலத்துல சாஸ்திரம் வேற என்ன பயமுறுத்துன்னு, சிஷ்ய பாபம் குரும் ரஜயத்துன்னு. நீ சொல்லி சிஷ்யா கேட்டு பண்ணலைன்னா பண்ணாத பாவங்களுக்குள்ள ஒன்னையே சேரும்னு கொடுத்தோம். நம்ம ஆச்சாரியாளுக்கு என்ன சேர்த்து வைப்போம்னு, நம்ம சதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணலைன்னா வேற ஒண்ணும் இல்லை, அவாளுக்கு பண்ற கைங்கரியம் போய் ஒரு நமஸ்காரம் பண்ணோன்னா டிரான்ஸ்பர் ஆயிடும், என்ட்ரி, அவ்வளவுதான். அப்படி ஒரு காலகட்டம். அப்படின்னா ஆசிரமமும் இருக்கிறதுலே கடுமையான சன்னியாசாசிரமம். இத்தனையும் தூக்கி ஒரு குழந்தை தலையில வைக்கிறதுன்னா அதை பார்த்துன்னு எந்த அம்மாவால தான் சகிச்சுக்க முடியும்? அப்போ திரும்பி கலவையிலேருந்து திண்டிவனம் போறது மகாலட்சுமி அம்மா எப்படி போயிருப்போன்னு நம்ம கற்பனை தான் பண்ணிக்கணும். பெரியவாளோட தங்க இருந்தா லலிதாம்பா அப்படின்னு, அந்த அம்மா சொன்னது, ஒரு நாளைக்கு ஏதோ இந்த மடத்துலேருந்து தந்தி தானே வந்தது. உடனே குழந்தை சுவாமிநாதன் அழிச்சுன்னு வருது அப்படின்னு சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு. ஆனா தந்தியை படிக்கிறதுக்கு அப்பா தான் இல்லையா திருச்சிக்கு போயிட்டாரு. அப்ப பார்த்து அம்மா என்ன பண்ணால குழந்தைகளை உட்காந்து வச்சு எண்ணெய் தேய்ச்சின்னு இருக்கா மகாலட்சுமி அம்மா. பிள்ளைகள்லாம் உட்காந்து வச்சு எண்ணெய் தேய்ச்சின்னு இருக்கா. அப்போன்னு தந்தி வந்துடுத்து. தந்தி வந்தா தந்திய சாமிநாதன் தான் வாங்கி படிச்சேன். ஏன்னா இதுதான் அமெரிக்கன் மிஷினரி கான்வென்ட்ல படிச்ச குழந்தை, அதனால இங்கிலீஷ் படிக்கணும்னா இதுதான் படிச்சு சொல்லணும். படிச்சு சொன்னாக்க என்னன்னே சொல்ல மாட்டேங்குன்னு படிச்சுட்டே பேசாத இருக்கணும். அம்மாவுக்கு அந்த காலத்துல தந்தினாலே பயப்படுவா. அவ துடிச்சுன்னு என்னடா என்னடா சாமிநாதன் என்ன வந்திருக்குன்னா இது பேசாத இருக்கான். கோவம் வந்துதான், இது நான் வயத்துல நெருப்பு கட்டினு என்னமோ தந்திங்கிறேன். உடனே படிச்சாக்க ஓங்கி மண்டையில ஒரு குட்டு வச்சாலாம். என்ன எண்ணெய் வச்சுட்டு இருக்காளோ இல்லையோ, தள்ள ஒரு அண்ணாவை குட்டு வச்சா. அதுக்கப்புறம் தான் தந்தி வந்தது, கிளவிக்கு போனா எல்லாம் ஆச்சு. அம்மா அதை நினைச்சுன்னு கடைசியா அண்ணாக்கு குட்டி மிச்சம். அப்படின்னா ஒரு பொம்மநாட்டிக்கு இதை விட என்ன வேணும் வருத்தப்படுறதுக்கு? அண்ணாவை தள்ள குட்டிட்டமே அப்படின்னு அம்மாவுக்கு அது ரொம்ப தீராத ஒரு குறையா இருக்கும். குழந்தைய கடைசியில குழந்தையே இப்படி வாரி கொடுக்க போறோம், அதை இப்படி பண்ணிட்டுமே இப்படி பண்ணிட்டுமே அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா தியாகம் பண்ணல அப்படின்னா, கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம்? இந்த சனாதன தர்மம் இத்தனை இந்த மேல்நாட்டு நாகரிகத்திலையும் இது இன்னமும் இருக்குமா? இருக்கு அப்படின்னா இந்த மகாலட்சுமி அம்மா பண்ணதுதான். எப்படி ஆரியாம்பா பண்ணினாலும் அதே தியாகத்தை தான் இந்த மதத்தை காப்பாத்துறதுக்கு இவர் அவதாரம் பண்ணது. எதுக்கு? இந்த தர்மத்தை தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி தான். இப்படி இங்க பண்ணின அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு ஆச்சாரியோட சரித்திரத்திலே இன்னொரு அம்மா தியாகம் பண்ணினா. யாருன்னார்? சரசவாணி அம்மா. அது வேடிக்கை என்னன்னு, இந்த அம்மா பண்ணினதாக மற்றவாள்லாம் பண்ணின தியாகமானும் இந்த வைதிக மதத்துக்கும் இந்த வைதிக மதத்துக்கு விரோதமான இன்னொரு மதத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான். ஆனா இந்த சரஸ்வாணி பண்ணது வேடிக்கை என்னன்னு, வைதிக மதத்துக்குமே சண்டை. இந்த வைதிக மதத்துல பூர்வ மீமாம்சகர்கள் அப்படின்னு பேரு மண்டன மிஸ்ரருக்கு, சரஸ்வாணியோட கணவர். இந்த பூர்வ மீமாம்சகளுக்கு அவளுக்கு என்ன சித்தாந்தம் அப்படின்னு, வேதத்தை ஒத்துப்பா. அந்த வேதத்தோட கர்மகாண்டம் ஞான காண்டம்னு இருக்கிறதுல கர்மகாண்டத்தை மட்டும்தான் அவளுக்கு அத்தாரிட்டி. அதனால வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதை
திருப்பி அது பிரபு ராஜாவோட ஆணை, அதுல கொஸ்டினே பண்ண முடியாது. நாட்டுல உள்ள சட்டத்தை, ராஜா போட்ட சட்டத்தை ஏன் இப்படி போட்டா அப்படி போட்டேன்னு அண்ணன் கேட்க முடியுமா? அதனால அதை மீறக்கூடாது, அதுல சொன்னதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு நேர் விரோதமா கர்மாவெல்லாம் விட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போறவன் அவைதீகன், நாஸ்தீகன் அப்படின்னு அவளுக்கு வாதம். அதனால சன்னியாசியை பார்த்தாலே பிடிக்கணும். வேத விருத்தமா எல்லாத்தையும் கர்மாவை விட்டுட்டா அப்படின்னு, வேதம் சொன்ன கர்மாவை விட்டுட்டான்னு. அதுக்கு மேல என்னென்ன அவளோட சித்தாந்தப்படி நமக்கு பொதுவாகவே நம்ம கர்மா எல்லாம் பண்றோம், இந்த கர்மாவை கொடுக்கறதுக்கு பலனை கொடுக்க ஒரு பகவான் ஒருத்தர் இருக்கார் அப்படின்லாம் சொல்லும் இல்லையோ. அவளுக்கு ஞானமும் கிடையாது, பக்தியும் கிடையாது, பகவானே கிடையாது. என்ன எவரி ஆக்ஷன் தெர் இஸ் எ ரியாக்ஷன், சயின்ஸே இதான். ஆனா நம்ம பண்ற கர்மாவுக்கு தானே பலன் கொடுக்கறது. இதுக்கப்புறம் நடுப்பறை அவன் மொத்தம். அதனால மீடியேட்டர் எல்லாம் கிடையாதுன்னு அவளோடது தெரிய சொல்ல. இது மற்ற நாஸ்தியுமே தேவையில்லை போல இருக்கு. இது இப்படி விபரீதம். வேதத்தை ஒத்துக்கிறா, வேதம் சொன்னபடி அப்படி ஸ்ட்ரிக்டா சன்னியாவந்தனம் பண்றா, உபாசனம் பண்றா, அக்னிஹோத்திரம் பண்றா, யாக்கியம் எல்லாம் பண்றா. ஆனா பகவான் மட்டும் கிடையாது. கடைசியில நாராயண வச்சு சமர்ப்பியாமின்னு சொல்லக்கூடாது, பரமேஸ்வர பிரித்தம்னு சொல்லக்கூடாது. இப்படி ஒரு விசித்திரம். அதனால அப்படி இருந்த இந்த சித்தாந்தத்துல இருந்தவரை மாத்தணும். ஏன்னர் இவாளுக்குன்னு பூர்வீமாசவன், இவாளோட இன்ஃபுளுன்ஸ், இவரோட குரு ஒருத்தர் குமாரியில பெட்டர்னு போட்டு தேசத்தையே மாத்திட்டு வர, இவா வழிக்கு எடுத்துன்னு வரா. அதனால இவாழ்கிட்டேந்து காப்பாற்றணும். பூர்ணமான வைதிக மதத்தை, கர்ம பக்தி ஞான மார்க்கத்தை, அதுதானே வைதிக சம்பிரதாயம். அதை இருக்கணும். கர்ம பக்தி ஞான மார்க்கம் அப்படின்னு ஒண்ணு ஞாபகம் இருக்கு. முதல்ல அங்க பெரியவா பாலபெரிவா முதல்ல ஆசிரமம் வாங்கிட்டு கர்னூல்ல பெரியவாட தன்னோட பரமகுருவை பார்த்தோன்னு பண்ணதுதான் பெரியவா மேல 10 ஸ்லோகம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணோக்த தர்ம மார்க்க ரதம் குரு பக்தானாம் ஹிதவக்தாரம் நமஸ்தே சித்த. ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுல ஒவ்வொரு இதுலயும் பிரார்த்தனை, நமஸ்தே, உன்னை எதுக்காக நமஸ்காரம் பண்ணேன்னு, எனக்கு சித்த சுத்தியை கொடு, எனக்கு தெளிவை கொடு, இதுதான் பிரார்த்தனை. அதுல வரும் கர்ம பக்தி ஞான மார்க்க பிரச்சாரே பத்த கங்கணம் அப்படின்னு, இந்த கையில கங்கணம் கட்டின்னு அலையலாம் அப்படிங்கிற இல்லையோ, அதையே தான் சொல்ற பாரம்பரிய தன்னோட பரமகுரு பத்தி. இவர் என்ன பண்றாருன்னு, எதுக்கு கங்கணம் கட்டின்னு அலையிறாருன்னு, கர்ம பக்தி ஞான மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணும். ஏன்னா அதுதானே பகவத்பாதால் காமிச்சு, அதான சனாதன பூர்ணமான சனாதன தர்மம். அந்த கர்ம பக்தி ஞான மார்க்கத்தை தானே பிரச்சாரம் பண்ண, ஸ்தாபிதம் பண்ண ஆச்சாரியர்கள் வந்தா. அதுல கர்மாவை ஒத்துக்கிறேன், பக்தி ஞானத்தை ஒத்துக்க மாட்டேன்னா விபரீதமா இருக்குன்னு அவரை மாத்தணுங்கிறதுக்காக வந்த மாகிஷ்மதிங்கிற நேரத்துக்கு. அவளுக்கு தான் இந்த எல்லாத்தையும் விட்டு சன்னியாசிகளை பார்த்தாலே தீட்டு ஸ்நானம் பண்ணும். எப்போ வந்தார்னு நன்னா அவத்துல சாத்தம் நடக்கிறதே வந்து. அதுவும் சாதாரண மனுஷாளுக்கு மற்ற நாள்ல அப்படி இப்படி இருந்தா கூட, முன்ன பின்ன இருந்தா கூட, தேவசத்தன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்னா, இவர் அன்னைக்குன்னு பார்த்து இவர் வந்தார். வெறும் நாள்ல சன்னியாசியை பார்த்தாலே தோஷம்னா, பிதிரு தினத்துல பார்த்தா சாந்தமே நட்டாயிடும் அப்படின்னு அவர் தவிக்கிற சமயத்துல இவர் போனார். அதுக்கு வந்திருக்கிறவ யாருன்னு பிராமணார்த்தம் சாப்பிட, சாதாரண மனுஷா வரல. வியாசர் வந்தார், ஜெய்மினி வந்திருக்கு. 2 பேரும் விஸ்வேதேவருக்கும் பிதிர்வர்ணத்துக்கும் இவெல்லாம் வந்திருக்கா. அப்படி சாந்தம் நடக்கிறது பார்த்தார் வியாசர். வாழலாம் அவளுக்கு வேற வந்திருக்குவா, அந்த வைதிக கோலத்துல வந்திருக்கா. இது வந்திருக்கிறது யாருன்னு தெரியும், எதுக்காக வந்திருக்குன்னு அவருக்கு தெரியாத வியாசருக்கு. அதனால மண்டன மிஸ்ரத்தை சமாதானப்படுத்த, இவர் இப்ப நீ உன்னோட கொள்கையெல்லாம் வச்சு நீங்க போகக்கூடாது. நீ சாத்த காலத்துல சன்னியாசியை பார்த்தா தோஷம்னா, சாத்த காலத்துல கோச்சுன்னா அதோட தோஷம், சாத்த நஷ்டம். சாத்த தண்ணிக்கு கோபமே வரக்கூடாதுன்னா அன்னைக்குதான் நமக்கு நிறைய வரும். கத்தால எழுந்திருக்கிறதுலேருந்து இத்தனைக்கு நடுப்புறமும் நம்ம பிதற்கெல்லாம் கரையேறான்னு நிஜமாவே பகவான் ஏதோ கருணாமூர்த்தி தான். அதனால அவர் சொன்னார். அதனால அதை நீ என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ற, எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற. அதனால இப்ப கோச்சுண்டாலும் தோஷம். அதனால நீ
எது சௌரியம்னு பார்த்துக்கோ. சன்னியாசியை பார்த்த பாவம் பரவாயில்லையா இல்லை கோச்சின பாவம் பரவாயில்லையா? இப்போ நீ என்னென்ன கோச்சுன்னுட்டீங்கன்னா இப்போ பார்த்த பாவம் கோச்சின பாவம் ரெண்டும் சேர்ந்து வரப்போறது. இப்போ இவர் பார்த்தனமே இது என்னையே அது இப்படி தர்ம சங்கடமாக்கி இவனை வச்சு நான் என்ன பண்றதுன்னு உடனே அவர் சொன்னாரா, அப்ப நீ அவர்கிட்ட கோபம் வராத அவருக்கு ஏதாவது மரியாதை காமிக்கணும் என்ன விஷ்ணு இலையில உட்காந்து வைங்க. அப்பையிலேருந்தே பழக்கம் இருக்கு. பிரம்மச்சாரி சன்னியாசிகள் உட்காரலான்னு இப்பதான் தெரியுது. முடிகொண்டாங்கிற இடத்துல பெரியவா கேம்ப்ல இருந்தா அந்த ஊர்ல இருக்கா தெருவில் இருக்கா எல்லாருமே பழக்கம், வீட்டுக்கு வீடு போயிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்காளா. ஒரு நாளைக்கு இப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கிறது ஒருத்தர் வீடு அவத்து வாசல்ல கோலம் போடல, வாச கதவு சாத்தி இருந்தது. பெரியவா அவனே நின்று கூட, என்னாச்சு வெங்கட்ராமனுக்கு, ஏன் வத்துல கோலம் போடல, என்ன இத்தனை நேரம் ஆச்சு, இது ஆத்துல கோலம் கோலம் மட்டும் வாச கழிச்சு கோலம் போடலன்னா ஒரு நம்ம உடனே பயம் வந்துருமே, என்னாச்சு கதவு வேறு சாத்தி இருக்கு, போய் கேளு, ஏன் நீங்க கோலம் போடல என்னன்னு கேளு. உடனே இவர் போய் யாரோ ஒருத்தர் கேட்டிருக்க, அவர் மாமா வந்து வாசல பெரியவா நின்று கேட்குன்னா அவர் பயந்து போயிட்டேன், என்னையே அது பெரியவா வாசல வந்து அவர் குடுகுடுன்னு ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணார். என்னாச்சு ஏன் கோலம் போடல, என்ன இன்னைக்கு விசேஷம்? இல்லை ஆத்துல பிதிரு ஷாத் தான் அதனாலதான். அப்பா தவசமா இன்னைக்கா? ஆமா. அண்ணே அப்படியா, நான் விஷ்ணு இலையில சாப்பிட வரட்டுமா? அவர் என்ன கூத்தா இருக்கு சார், இவர் வந்து விஷ்ணு இலையில சாப்பிடுங்க. அவர் தெருன்னு முழிச்சாராம். ஐயோ அவச்சாரம் அவச்சாரம் பெரியவாள் அப்படின்னு, ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்னா, இல்லை அப்படி கேள்விப்பட்டது, நீ சங்கர விஜயம் கேள்விப்பட்டிருக்கியோ? மண்டன மிஸ்ராத்துக்கு ஆச்சாரியர்கள் பொறுத்து வியாசர் சொன்ன விஷ்ணு இலையில உட்காந்துன்னு, அதனால விஷ்ணு இலையில பிரம்மச்சாரி சன்னியாசி எல்லாம் உட்காரலான்னு இதுலேயே நமக்கு பிரசிடென்ட் செட் பண்ணி இருக்கு. அதனால நான் வரலாம் தெரியுமோ இல்லையோ, நான் சாப்பிடலாம், அதனால தோஷம் கிடையாது, நான் வரட்டுமான்னா இவர் இது ரெஃபரன்ஸும் கொடுத்து பண்ணினாக்க அப்புறம் என்ன பண்ணுவார், வாங்கன்னு சொல்லுவாரா, எத்தனை மணிக்கு வான்னு சொல்லுவார். இவர் முழிச்சாராம். முழிச்சா சிரிச்சுட்டே பெரியவா சொல்றா, பயந்து போயிட்டியா, அதெல்லாம் வரமாட்டேன் கவலைப்படாத. அப்பாடா. அப்புறம் பெரியவா சொல்றா, வந்து உனக்கு ஒன்று தெரியுமோ, கத்துக்கோ இனிமையானோ அப்படின்ட்டு, ஒரு ஊர்ல இருந்தேன்னா அந்த ஊர்ல சன்னியாசி இது மாதிரி என்ன மாதிரி ஒரு சாமியார் சன்னியாசி வந்து இருந்தாருன்னா, நீ தினம் வந்து பார்த்துட்டு என்ன நேத்திக்கு வந்து இல்லையோ, வந்தா என்கிட்ட சொல்ல வேண்டாமோ, நாளைக்கு எங்க அப்பா ஷாத் தான் நல்லபடியா நடக்கணும், நாளைக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்ல வேண்டாமோ. இவர் சொல்லல. உடனே சொல்ற, அப்படி யாரானு இனிமே வந்தா அப்படி சொல்லணும், ஒரு எதிகள் இருக்கிறதே அவள்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னா அவ அனுகிரகம் இருந்ததுன்னா அதுக்கு இன்னும் பலம் ஜாஸ்தி. அதனால நேற்றுக்கு நீ சொல்லல, அதனால சொல்றதுக்கு தான் வந்தேன். இன்னுமே எப்போ சாத்தானாலும் எங்கேயான சாமியாரை பார்த்தா முதல்ல சொல்லு, நாளைக்கு அம்மா தவசம் வருது, அப்பா தவசம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கும், நன்னா நடக்கட்டும் போயிட்டு வந்துட்டு போயிட்டா உள்ள போய் காரியத்தை பாரு. அவர் சொல்ற, இதுதான் பெரியவா, ஒரு தர்மத்தை எப்படி ஒரு விஷயத்தை பெரியவாங்க எப்படி சொல்றா. அது மாதிரி இவரை விஷ்ணு இலையில உட்காந்து இவர் சொன்ன, நான் இந்த பிட்சைக்கெல்லாம் வரல, வாத பிட்சைக்கு தான் வந்திருக்கேன்னு. வாத பிட்சையெல்லாம் அப்புறம் முதல்ல வயத்துல சோதத்தை மட்டும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாமான்னா ஆச்சாரியர் மாட்டேன்ட்டான். எனக்கு முதல்ல ஒரு வாதம் பண்ணி இருக்கணும். சாதெல்லாம் முடிஞ்சது, 2 பேருக்கும் வாதம் ஆச்சு, 2 பேரும் பிரமாதமா வாதம் பண்ணினா இவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கார். கடைசியில புருஷன் தோத்து போற அந்த சமயத்துல சரஸ்வாணி என்ன பண்ணான்னார், பதி பத்தினி அப்படின்னு சேர்த்தே தான் சொல்லியிருக்கு. அதனால பதியில 2 பேரும் சேர்ந்தாதான் 2 பேருக்கும் ஈக்குவல் ஒரு பூர்த்தியா இருக்கு. அதனால எங்கிட்டையும் வாதம் பண்ணி ஜெயிச்சா நீ அவரை ஜெயிச்சுட்டேன்னு ஒத்துப்பேன்னா. இதுல யார ஜட்ஜா வச்சான்னு சரசவாணியே வச்ச. ஏன்னா அவ அவ்வளவு கெட்டிக்காரியா இருந்திருக்கான்னு. அதாவது பொதுவாகவே நம்ம காலம் வரைக்கும் கூட பார்த்துருக்கோம், பெரிய வித்வான்களாத்து மாமி எல்லாமே பெரிய வித்வானா இருப்பா. சங்கீதக்காரத்து மாமி எல்லாம் அவளுக்கு பிரமாதமா பாட்டு தெரியும், ஆனா ஆத்துக்காரருக்கு முன்னால பாடமாட்டா. வைதிகாலாத்து மாமி எல்லாம் பார்த்திருக்கேன், அவளுக்கு எல்லாம்
நன்னா கேட்டு 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 நெட்ருவாயிருக்கும். ஆனா சொல்லப்படாதுங்கிறதுனால வாய் விட்டு சொல்ல மாட்டாளே வெளிய. ஏதாவது பசங்க தப்பு பண்ணிட்டா, ஏய் ஆமா அந்த வைவா ஒழுங்கா சொல்லும்பா. அத மாதிரி சரசவாணி கேட்பானே, வந்திருக்கிறதோ 2 பேரும் பிரம்மாவும் சரஸ்வதியும் கேட்கணுமா? அதனால என்னையும் ஜெயிக்கணும்னா ஜெயிச்ச. இப்போ ஜட்ஜ்மெண்ட் இவ தானே கொடுக்கணும். அதுல என்ன பந்தயம் அப்படின்னு 2 பேரும் வாதம் பண்ணோம். நீ நீ சொல்ற கட்சி தான் சத்தியம்னு இருந்ததுன்னா நான் சன்னியாசத்தை விட்டுட்டு கர்ம மார்க்கத்துல வரேன். அப்படி இல்லை நீ தோத்து போயிட்டேன்னா உன்னோட இந்த ஞான மார்க்கத்தை ஒத்துண்டு சன்னியாசி ஆகணும் அப்படின்னு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். இப்போ புருஷன் தோத்து போயிட்டார் ஆச்சாரியாளுக்கு முன்னால. இப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமே, எப்படி கொடுப்போம்? ஒரு பதிவிரத பெரியவா சொல்ற, ஒரு பதிவிரத இன்னொரு ஆம்பளைட்டு போய் எங்க ஆம்பளையா தோத்து போயிட்டான் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவோம். நம்ம வேணா சொல்லுவோமா? சரஸ்வதி சொல்ல மாட்டான். பிரம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சரஸ்வதியா சொல்லுவோம். ரொம்ப டெலிகேட்டு. வந்திருக்கிறதோ 3ஆம் வருஷம் ஒரு சன்னியாசி வந்திருக்கு. ஆத்துக்காரரோ தோத்து போயிட்டார். அதனால தோத்து போயிட்டு அவரை ஆத்துக்கு அழிச்சுன்னு போங்க, உங்களோட மொட்டை அடிச்சு அழிச்சுன்னு போங்க, நான் நிம்மதியா ஆத்துல இருக்கேன் சொல்ல முடியுமா? அதனால எப்படி சொல்றது? இத ஜட்ஜ்மெண்ட்டோ கொடுத்தாகணும். அதனால சரஸ்வதி பெரியவா சொல்ற, அவளாலதான் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுதான் சாரதா என்ன சும்மாவா? அவளாலதான் அப்படி இது பண்ண முடியும். என்ன பண்ணாளான்னு இப்ப என்ன பண்ணிட்டார் ஆச்சாரியாள்னர், நான் இப்ப சாப்பிட மாட்டேன், 2ல 1 பண்ணிட்டு யாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு போறேன்னு. அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அதனால இப்ப இவர் சாப்பிட்டுட்டு தான் போறார். போறதே சும்மா போறது இல்லை. இவருக்கு ஆத்துக்காரர் தோத்து போயிட்டார். அதனால எப்படி இவர் ஆம்னியா தோத்து போயிட்டான்னு ஆச்சாரியர்கிட்ட இண்டிகேட் பண்ணாலாம் சரஸ்வாணி. அவ்வளவு புத்திசாலித்தனமா பண்ணா. 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, இப்ப சாப்பிடணும் இல்லையோ, பொதுவா சன்னியாசிகளுக்கு தான் பிக்ஷைன்னு பேரு சாப்பிடுறது. கிரகஸ்தனா இருந்தா வைஸ்வதேவம்னு பேரு. ரொம்ப விவரம் தெரிஞ்சவா எங்க இடத்துல சோறுதுங்க வாங்குவோன்னு சொல்ல மாட்டா. ஆத்துல வைஸ்வதேவம் வச்சுக்கலாமே அப்படின்னா அதுதான் சாஸ்திரோக்தமா. அதனால இப்போ ஆத்துக்காரரை கூப்பிட்டா அவரை கிரகஸ்தரா இருக்கிறப்போ நீங்க வைஸ்வதேவத்துக்கு வாங்கணும்னாங்கன்னா அவரை பிட்சைக்கு வாங்கணும்னான்னு சொல்லணும். ஆனா என்ன பண்ணானா சரஸ்வாணின்னு நமஸ்காரம் பண்ணி 2 பேரும் பிட்சைக்கு வரணும். ரொம்ப ரசிக்கிறா பெரியவா. எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டா வேற என்ன அப்படின்னா, இன்னுமே எங்க ஆம்பளையா சன்னியாசின்னு டிக்ளேர் பண்ணிட்டா. அதுல இருந்தே தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட தோத்து போயிட்டாங்க. எங்க ஆத்துக்கார ஒண்ணும் தெரியல தோத்து போயிட்டாருன்னு பிரகடனமும் படுத்திக்கல, இந்த கெத்தையும் விட்டு கொடுக்கல. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டும் சொன்னா என்னென்ன 2 பேரும் பெட்ஷிக்கு வாங்கும். அப்ப சொல்ற, அவன் மட்டும் அன்னைக்கு தகராறு பண்ணி சரஸ்வதி நினைச்சிருந்தாருன்னா இவரை சன்னியாசத்துக்கு போகக்கூடாத என்ன வேணா பண்ணியிருக்க முடியும் அவளால. ஏன் பண்ணினா இப்படி இந்த ஆத்துக்காரர் பிரம்மாவா இருந்துட்டு ஏதோ இந்த பூர்வ மீமாசை வைதிக மதத்துல இப்படி 2 கட்டானா இருக்காரு. இது பூர்ணமான சனாதன தர்மம் தழைக்கணும், அதுக்குன்னா பகவான் வந்திருக்கார், அவருக்கு கூட போனாதான் இது சரியா இருக்கும் அப்படிங்கிறதுனால தியாகம் பண்ணினா. எந்த பொம்மநாட்டியான பதிய தியாகம் பண்ணுவாளா? எந்த அம்மாவான குழந்தைய தியாகம் பண்ணுவாளா? இவாள்லாம் தான் பண்ணியிருக்கான். அப்படி சரசவாணி பண்ணினது அன்னைக்கு அவ பண்ணி விட்டாலோ இந்த பூர்வ மீமாம்சங்கிறது அந்த ஒரு சம்பிரதாயமே அவளுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு அவளும் பூர்ணமான சனாதன தர்மப்படி தர்ம பக்தி ஞான மார்க்கத்துல வரத்துக்கு. அதனால அப்படி மட்டும் அவ தப்பா புரிஞ்சிருந்தான்னா அத்தனை பேர் ஜென்மான்னா வீணா போயிருக்கோம். அதுக்கெல்லாம் போகாத பண்ணினது இந்த சரஸ்வாணி பண்ணத்தியாம் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சில பேர் ஹொய்சால ராஜகுமாரி அப்படின்னு ஹொய்சால தேசத்துல ராஜா இருந்தார். இங்கே சொன்ன கர்நாடகத்திலேயும் ரொம்ப ஜெயின மதம் தலதூக்கி இருந்தது. அப்படி இருக்கிறதே தான் வைஷ்ணவ ஆச்சாரியர் ராமானுஜாச்சாரியார் இங்க வந்திருந்தார். மேல்கோட்டைக்கெல்லாம் வந்து இங்க இருந்தார் இல்லையா? அப்போ இந்த ஹொய்சல ராஜாவுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை என்ன பண்ணான்னு அவளுக்கு பேய் பிடிச்சிருது. ராஜாவோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சா அவ்வளவுதான், ஒரே அமக்களம் வந்து அவனுக்கு என்னெல்லாமோ மாந்திரியம் பண்ணி பார்த்தா என்னெல்லாம் பண்ணிதான் ஒண்ணுத்துக்கும் இல்லை. அப்ப
அப்புறம் ராமானுஜரோட பெருமையை தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட வந்து கேட்டான் தூதன். இவரானு வந்து பேய ஓட்டினா பரவாயில்லன்னு ராமானுஜர் வந்து அவரோட தபோபலத்தினால அந்த ஹொய்சல ராஜாவோட பொண்ணோட பேய விரட்டினாரோ இல்லையோ, அந்த பொண்ணு சரியானா இதை பார்த்துட்டு மனம் மாறி ராஜா என்ன பண்ணா, ராமானுஜர்கிட்ட சிஷ்யரா சேர்ந்து வைஷ்ணவனா மாறினான். அப்படி மாறின ராஜாவுக்கு தான் இவர் பேர் வச்சார் விஷ்ணுவர்தன் அப்படின்னு. ராமானுஜர் பேர் வச்சு இன்னைக்கு ரொம்ப கர்நாடகத்துல வேலூர் சென்னகேஸ்வரர் ரொம்ப பிரபலமான கோவில் இந்த ஹொய்சல ராஜா கட்டினதுதான். எதுக்காகன்னு தன்னோட பொண்ணுக்கு பிடிச்ச பேயை விரட்டினத்தினால. இதுல வேடிக்கை என்னென்ன, பொண்ணுக்கு பேய் பிடிச்சதோ இல்லையோ, அது போச்சோ இல்லையோ, இந்த நாஸ்திகம் போச்சு. பழையபடி சனாதன தர்மம் வரத்துக்கு காரணமா இருந்தது. அப்படி அங்க இந்த கர்நாடக தேசத்துல வரத்துக்கு காரணமா இருந்தது ஒரு பொம்பளையால தான். அவளுக்கு மட்டும் பேய பிடிக்காத இருந்திருந்தா இருக்கும். அதே மாதிரி சிங்கள ராஜகுமாரி, சிங்கள தேசம் அப்படிங்கிறது லங்கையில இருக்கிறது. அங்க இருந்த ராஜாவோட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஊமையா இருந்தது, பிறவி ஊமையா. ராஜாவோட பொண்ணு ஊமையா இருக்குன்னா அவன் எவ்வளவு வருத்தப்பட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான், ஒன்னுத்துக்கும் சரியா வரல. அப்போ இருந்தவர் மாணிக்க வாசகர். அவரோட பெருமை தெரிஞ்சு பௌத்த மதம் தான் அங்க இருந்தது, பௌத்தரா இருந்தவாதான். ஏன்னா இன்னைக்கும் அங்க சிங்கள தேசத்துல அப்படிதான் இருக்கு. ஆனாலும் என்ன பண்ணாங்க, இவரோட பெருமையை தெரிஞ்சுட்டு இவர் மூலியமா பொண்ணு பேசினா பரவாயில்லைங்கிறதுக்காக இவர்கிட்ட அழிச்சுன்னு வந்தான். வந்தா அப்ப சிதம்பரத்துல இருந்தார் மாணிக்க வாசகர். அந்த சிங்கள ராஜா பௌத்தன் தன்னோட பொண்ணையும் அழிச்சுன்னு வந்து பேசினா மாணிக்க வாசகர்கிட்ட சொன்னா, அவர் என்ன பண்ணார், கேள்வி கேட்டார் இந்த பொண்ணுகிட்ட. இது உடனே பதில் சொல்லித்து. எப்படி ஹஸ்தாமலகருக்கு மேற்கு சமுத்திரக்கரையில ஆச்சாரியால் போறதே பேசாத குழந்தை கேள்வி கேட்டே பதில் சொல்லி அது ஹஸ்தாமலகன் இவரோட சிஷ்யராச்சோ, அது மாதிரி மாணிக்க வாசகர் கேள்வி கேட்டு எத்தனை 20 கேள்வி கேட்டார். 20க்கும் பதில் சொன்னாவும். அதுதான் இன்னைக்கும் திருவாசகத்துல திருச்சாழல் அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கும். திருச்சாழல் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். கேள்வி முதல் 2 லைன் கேள்வியா இருக்கும், அடுத்த லைன் இந்த சிங்கள ராஜகுமாரி சொன்ன பதிலா இருக்கும். இப்படி மாணிக்க வாசகர் பேச வச்சதுனால ராஜா என்ன ஆயிட்டான்னு சைவத்துக்கு மாறினான் பௌத்தத்திலேருந்து. அப்படி இந்த சிங்கள ராஜகுமாரியால அந்த தேசத்துல திருப்பி நம்ம வைதிக தர்மம் வரத்துக்கு காரணமா இருந்தது. இப்படி பல இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அங்கங்க வேற்று மதம் வந்து இந்த சனாதன தர்மத்துக்கு ஒரு குறைவு வரத்தை இந்த பெண்கள் மூலியமாவே தான் இது திருப்பி சரி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறார். பெண்களோட நாரி சக்திங்கிறோம். அது எப்பேற்பட்ட சக்தி, எப்பேற்பட்ட நல்லது பண்ணியிருக்குன்னு இத்தனை சொல்லிட்டு வந்தாலும் இல்லையோ, இந்த சனாதன தர்மத்துக்கு விரோதமா என்னென்ன வேத விருத்தமான மதம்லாம் வந்தது, அந்த மதம்லாம் திரும்பி புனருத்தாரணமாகி வந்ததுன்னு. இதுக்கு கான்வர்ஸா இன்னொன்னு சொல்றேங்கிறான். இதுக்கு நேர் ஆப்போசிட்டா இன்னொன்னு சொல்றேன். ஒரு பொம்மநாட்டியால ஒரு மதமே எப்படி வீணா போச்சுங்கிறதுக்கும் சொல்றேன் அப்படின்னு. இது என்ன வேடிக்கை கதை, என்ன வேற ஒன்றும் இல்லை. புத்தரோட சித்தி, இந்த புத்தரோட சின்னம்மா, அதாவது அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு புத்தரோட அப்பாவுக்கு. அதனால அப்பாவோட 2வது ஒய்ஃபுங்கிறதுனால இளையாதாயாருங்கிறதுனாலே சித்தி. அந்த இளையார் 2வது ஒய்ஃபை யாரை கல்யாணம் பண்ண, புத்தரோட அம்மாவோட தங்கையே கல்யாணம் பண்ண. அதனால அம்மாவோட தங்கைங்கிறதுலையும் சித்தி, அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபுங்கிறதுலையும் சித்தி. அவ வந்து மகா பிரஜாவதி அப்படின்னு அவளோட பேரு. இவர் புத்த மதம் தான் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். இவர் சங்கம் அப்படின்னு எல்லாரையும் சன்னியாசிகளா ஆக்கினார். புத்த பிக்ஷு அப்படின்னு பண்ணி அவ இருக்கிறதுக்குன்னு பெருசா 7 மாடி கட்டடம் இதெல்லாம் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணி வச்சிருந்தா இல்லையா. சங்கம் சரணம் கச்சாமின்னு தான் நான் சொல்றேன். கூட்டமா இருக்கணும் அப்படின்னு அப்படி எல்லாம் பண்ணி அது ஒரே பிரபலமாகி கோலாகலமா போயிட்டு இருக்கா, பௌத்தம் அழிச்சுருக்கா. அப்போ இந்த சித்தி வந்து என்ன பண்ணான்னு புள்ளேட்ட, எனக்கும் சன்னியாசம் கொடுக்கணும் பிக்ஷுவாக்குன்னா. பார்த்தா ஐயோ இது விபரீதமா இருக்கு, சன்னியாசம் எல்லாம் கொடுக்கக்கூடாது. வேடிக்கை என்னன்னா பெரியதா சொல்றான். இவர் வேத விருத்தமா தான் ஒரு மதத்தை ஸ்தாபிதம் பண்ணார். அப்ப கூட சிலதுல எல்லாம் வேத கொள்கையை பிடிச்சுட்டு ஸ்திரீகளுக்கு சன்னியாசம் வேண்டான்னு. அதனால கொடுக்குற வழக்கம் இல்லை, வேண்டாம் அப்படின்ட்டு அவர் லௌகீக ரீதியாகவும் பார்த்தார்.
ஒரே கூட்டம் கூட்டமா ஆம்பளைகள்லாம் ஒரு சன்னியாசிகள் இருக்கிற இடத்துல ஒரு பொம்நாட்டிகளும் போய் இருந்தா அது பல தப்பு தண்டாக்கெல்லாம் இடம் கொடுத்துரும், விகாரமா போயிடும். வேண்டான சித்திக்கு உபதேசம் பண்ணார். அந்த அம்மா புடிவாதக்காரி. அதனால என்ன பண்ண, கொடுத்தே ஆகணும்னு. எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு சன்னியாசம் கொடுத்தேன். இவர் வேற வழி இல்லாத அம்மாவா போயிட்டா, வயசுல பெரியவோ, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கொடுத்தாராம். புத்த பிக்ஷுணியை ஆக்கினது காரணம், அதுக்கப்புறம் தான் பிக்ஷுணிகள் வந்தது அப்படின்னு. வந்தா என்ன ஆச்சு அப்படின்னு அப்புறம் சொல்றாராம், நான் வேண்டான்னு சொன்னேன், என்னோட அபிப்பிராயத்துக்கு விரோதமா நீ கம்பல் பண்ற, வேற வழி இல்லாத கொடுக்குறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு வச்சுக்கோ, நீ ஒருத்தி இப்படி வந்ததுனாலேயே நான் சொன்ன இந்த மதம் பாதி ஆயுசு அல்பாயுசுல போறது, க்ஷீணிச்சு போயிட போறது. புத்தர் அப்படியே சொன்னாராம் சித்திட்டு, நீ இப்படி பண்ண தப்புனால இந்த மதத்துக்கு பெரிய குறைவு வரப்போறது, இது இருக்க வேண்டிய காலம் அல்பாயுசுல போறது அப்படின்னு பெரிய சொல்றான். அவ மட்டும் அந்த பிக்ஷுனி ஆகணும்னு அவற்றை முடிக்காதுன்னா ஒரு காலம் இன்னைக்கும் புத்த மதம் தழிச்சிருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அவ என்ன பண்ணான்னு, அவ வேட்டு வச்சுட்டு போனான், இது க்ஷயமா இருக்குது. அப்புறம் மற்றவாள்லாம் இனிமே இந்த அவதார புருஷெல்லாம் அதை எடுத்து இருக்கட்டும், அதுலயே பாதி போச்சு. மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவராஜ ஜெயினனார்த்தவன் அவர் இதெல்லாம் பரியாசம் பண்ணி ஒரு காவியம் எழுதியிருக்கார். அதுல என்னென்ன இந்த புத்த பிட்சுக்கள்லாம் எப்படி இருந்தா அங்க என்னென்ன புத்த விஹாரத்தெல்லாம் கேவலம் நடந்ததுங்கிறதையே வேடிக்கையா இருக்கும். ஒரு புத்த பிட்சு அந்த கையில ஜோல்னா பை மாதிரி மாட்டின்னு இருப்பா, அதுல சாராய பாட்டில் வச்சிருந்தாராம், துரத்தின்னு ஓடுறாராம், நாய் துரத்தினதும் ஓடினாராம், தடிக்கு விழுந்துட்டா என்னென்ன பாட்டிலாம் விழுந்துதான். இப்படிலாம் இருக்கும் அந்த மத்த விலாசம். வேடிக்கை என்னென்ன பண்ணினவன் ஜெயினா, அவன் புத்த மதத்துல இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லி அது ரொம்பவே ஒரு காலத்துல அப்புறம் இனிமே இப்போ பொம்மநாட்டிகளும் கூட்டமா அங்க சன்னியாசியா உட்காந்துட்டா புத்த விகாரத்துல பாக்குறமே. பல இடங்கள்ல இப்போ பெண்களுக்கு எல்லாம அப்படி இப்படி எல்லாம் சொல்லி சில சம்பிரதாயங்கள மதத்துல அப்படி எல்லாம் வச்சுருக்காளே, ரொம்ப டேஞ்சர் அது. அதனால அவ அப்படி வந்ததுனால இதுவும் ஆச்சு அப்படின்ட்டு இதை முடிக்கிற கதை. அதனால ஏதோ இந்த பெண்களால மதத்தை காப்பாற்றதான் முடியும்னு இல்லை, இவாளால அழிக்கணும்னாலும் அழிச்சிட முடியும். ரெண்டும் அவளுக்கு ஆக்கபூர்வமான சக்தியா சரி, அழிக்கிற சக்தியா இருந்தாலும் சரி, ரெண்டும் அத்தனை சக்திகளும் பெண்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த மதத்தை காத்த மாதரசிகள்ல இன்னும் சில பேர் ஏதோ அப்பதான் இருந்தது, இப்பதான் இருந்து புராண காலத்துலதான் இருந்து, இதிகாச காலத்துல இருந்து, இப்பவும் நம்ம கண்ணெதிர்க்கும் இருந்திருக்குன்னு சொல்லி கடைசியில 2 பேரை சொல்றா. யாருன்னா, இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் தரதுக்கு இருந்த அந்த ராஜ்யத்தை திருப்பி இந்து சாம்ராஜ்யம்னு மாத்தின சிவாஜியோட அப்படி வரத்துக்கு காரணம் யாருன்னு, ஜீஜாபாய்ங்கிற அம்மா தான். ஒரு பெண்ணாலதான் இப்படி ஒரு சிவாஜியே வந்தார், இந்த மதம் திருப்பி இருந்தது. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களோட ஆதிக்கத்துல வந்திருக்கிறதே ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். எல்லாரும் வரலாறுல என்ன சொல்றாங்க, இவ வெள்ளையர்களை விரட்டுறதுக்காக, சுதந்திர போராட்டத்துக்காக இவ போராடினதுதான் போருக்கு போன, இவளே சண்டைக்கு போனா அப்படின்லாம் சொல்றோம். பெரியவா சொல்றா, அவ வெறும் சுதந்திரத்துக்காக மட்டும் போகல, என்னன்னு அவளுக்கு பெரிய குறை என்ன இருந்ததுன்னு, இவாளால இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம சனாதன தர்மத்துக்கு குறைவு வந்துடுது. அவ இங்க மெயினா வந்ததே வியாபாரத்துக்கு மத மாத்திரத்துக்கு தானே. ஸோ அதை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜீஜாபாய் போனா. அதனால நம்ம கண்ணெதிர்க்கே வரலாறுலையும் இப்படி இவாள்லாமும் இருந்திருக்கா, ஜீஜாபாய் இருந்திருக்கா, லக்ஷ்மி பாய் இருந்திருக்கா, இப்படி எல்லாம் அவள்லாம் காப்பாத்தினதுனால இன்னைக்கு இந்த சனாதன தர்மம் இருக்குன்னு சொல்லி, சரி இப்படி வரலாறு ரீதியா எல்லாம் சொல்லியாச்சு. இன்னைக்கும் இந்த சனாதன தர்மத்துக்கு குறவு வருதா இல்லையா, கஷ்டம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு கடைசியில முடிக்கிறார். இன்றைய பெண்டீர் செய்ய வேண்டியது, அப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க இந்த கதையை விட்டுட்டு போறதுக்கு இல்லை, என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி இவ்வாறு அநேகம் பெண்களாலேயே நம் தேசம் அந்நிய மதங்களின் ஆதிக்கத்திலிருந்து அவ்வப்போது மீட்கப்பட்டு சனாதன தர்மம் புத்துயிர் பெற்று வந்திருக்கிறது. எப்போதுமே புருஷர்களை விட அவர்களுக்கு அதிகமாவே மதாபிமானம்,
பெண்களுக்கு தான் இருந்திருக்கு. இவன் ஆபீஸு ஷிஃப்ட்டு டூர்னு போக ஆரம்பிச்ச பின்னு ஸ்திரீகள் தான் இவன் செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இந்த மட்டுமான மதானுஷ்டானம் இருக்கிறாப்புல இருக்கு. போட்டு பிச்சை எடுத்துருவா எல்லாரையும், சவுக்கு தான் கையில. பூர்வகால ஸ்திரீகளை போல மதத்தை ரட்சித்து கொடுப்பதில் இந்த கால பெண்களுக்கு நன்னாவே மனசு செலுத்திட்டா இவ கதையெல்லாம் ஏன் சொன்ன, இப்போ உங்களுக்கு தான் கையில தான் இருக்கு. ஏன்னா உங்க ஆத்துக்காரெல்லாம் ஒன்றும் பண்றாப்புல இல்லை, கேட்கவே வேண்டாம். உங்க பிள்ளைகளால அதுக்கும் இல்லை, எல்லாம் நியூயார்க்கு நியூஜெர்சி தான். அப்ப என்ன பண்ண, உங்களுக்கு தான் இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுது. என்ன மங்கையரசி திலகவதியா இருக்கு, அவளுக்கு ஜீஜாபாய்க்கு லட்சுமி பாய்க்கெல்லாம் இருந்ததோட உங்களுக்கு தான் இப்ப பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுது. அதனால கொடுப்பதில் இக்கால பெண்களுக்கு நன்றா மனசை செலுத்தணும். முதல்ல மனசு வைக்கணும். அப்படி வச்சுட்டா அவ மட்டும் அப்படி மனசு வச்சுட்டாள்னா என்னன்னு, அப்புறம் நாம கன்வர்ஷனை பத்தி கவலைப்படவே வேண்டாம் அப்படிங்கிறோம். அதனால இந்த கன்வர்ஷனை நிறுத்தணும் அப்படின்னா அதை பத்திக்கு அதுக்கு சொல்ற, இதுக்கு அரசாங்கமோ இல்ல சட்டமோ திட்டமோ எத்த போட்டாலும் சாதிக்க முடியாது, எதுனாலையும் சாதிச்சிட முடியாது. எதுனாலும் செய்யல, பெண்கள் மட்டும் மனசு வச்சா போதும். இந்த கால பெண்கள் மட்டும் மனசு வச்சு தானும் அனுஷ்டானம் பண்றது அதுல நம்பிக்கையோட அப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா நிச்சயம் அப்புறம் ஆண்டேனா ஆபீஸ்ல இருந்து வந்தாலும் சந்தியாவந்தனம் பண்ண வைப்பான், குழந்தையிட மாத்திடுவான். அதனால இன்னைக்கு இத்தனை நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா எதனால கத்துதுன்னு, அப்பா கத்து கொடுத்ததை கூட அம்மா கத்து கொடுத்தது தான் ஜாஸ்தி. இந்த அம்மாவோட கத்து கொடுக்கணும்னு இல்லை, அவ பாட்டுக்கு ஏதோ அன்னபூர் நாஷ்டம் சொல்லி ஸ்லோகம் பண்ணி சமைச்சாள்னா காதல் விழுந்து நமக்கு அன்னபூர் நாஷ்டம் வந்துடுறது. இப்படித்தானே வருது. அதனால இந்த பெண்கள் அப்படி இருக்கணும்னு சொல்லி இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவளுக்கு தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுத்திலையும் ரொம்ப பாண்டித்யம் வேணும். இதை ரெண்டையும் முதல்ல நன்னா தெரிஞ்சுக்கோ பண்ணிட்டா அதில் காவிய சபையோட எத்தனையோ வாழ்க்கைக்கு பயன்பெற நூல்கள்லாம் ஏராளமா இருக்கு. தமிழ்நாட்டில் பிறந்தவாளுக்கு ரெட்ட லாபங்கிற ஐயனர் மற்ற லாங்குவேஜில் இருக்கிற தமிழ்ல தான் நிறையாவும் இருக்கு இதெல்லாம். அதனால தமிழையும் கத்துக்கணும், சமஸ்கிருதத்தையும் கத்துக்கணும். நீங்க முதல்ல அதை கத்துக்கோ, அதுல இருக்கிற இந்த நல்ல நூல்கள்லாம் படிங்கோ. அதுல படிக்க இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே அப்புறம் நம்ம சாஸ்திரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், புராண இதிகாசங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட நம்பிக்கை அதோட வேல்யூ நன்னா தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களால மாறவே முடியாது, இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது. அப்படி நீங்க அப்படி கன்விக்ஷன் வந்துடுத்தோம்னா அப்புறம் உங்க ஆத்துக்காரோ உங்க பிள்ளைகளோ பொண்களோ மாறவே முடியாது. இந்த வழியிலே தான் எடுத்துன்னு வருவேன். அதனால நீங்களாம் மனசு வைங்கோங்கிற கெஞ்சலாம். அதனால நீங்க பண்ண வேண்டியது நாட்டுக்கு, உலகத்துக்கு, உங்க குழந்தைகளுக்கு, உங்க குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சுட்டா இப்படி சாஸ்வதமா இருக்கிற இந்த சனாதன தர்மத்துல நாமெல்லாம் இருக்கிறாப்புல, நம்ம குடும்பம் இருக்கிறாப்புல ஒவ்வொரு பெண்களும் பண்ணாலே எல்லா குடும்பம் அப்படி இருந்துருச்சுன்னா நாடே இப்படிதான் இருக்கு, உலகமே இப்படிதான் இருக்கு. அதுக்கு நீங்க கைங்கரியம் பண்ணுங்க. அப்படி இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு புரியலையே சொல்லலைன்னா இதெல்லாம் புரியறாப்புல எளிமைப்படுத்தி இந்த நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு உபகாரம் பண்றதுக்கு மடம் வரணும் அப்படின்னு சொல்ல. அதனால இதெல்லாம் இந்த சின்ன சின்ன புஸ்தகங்களா போட்டு தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சமஸ்கிருதத்துல சின்ன சின்ன புஸ்தகமா போட்டு கொடுத்தா அதோட ஒரு பிரசாதமும் வச்சு அறுப்புறதா அனுப்பினாக்க பெண்கள்லாம் ஆசையா வாங்கிப்பா. மடத்துலேருந்தே இப்படி ஒரு புஸ்தகம் கொடுக்கறது பிரசாதம் வருது அப்படின்னா ஆசையா வாங்கிப்பா. அதை படிக்கிறதுனாலே அவளுக்கு நம்பிக்கை இப்போவே வந்திருக்குன்னு சொல்றா. சௌந்தர்யக்கு போறேங்கிறா, அபிராமி இந்த அது கத்துக்கிறேங்கிறா, திருப்புகழ் கத்துக்கிறேங்கிறா. இதெல்லாம் அவளோட ஆசையினால கத்துக்கிறது தானே. யாரும் கம்பல் பண்ணலையே, அவளை யாருமே சொல்லலையே. அப்படி இதெல்லாம் வச்சுட்டேன்னா இதோடய சேர்ந்து நம்மளோட மதத்துல உள்ள சாஸ்திர ஆச்சார அனுஷ்டானங்கள் இது எல்லாத்தையும் கத்துனே மத கோட்பாடை கத்துனுட்டேன்னா அதுக்கு சொல்ற ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 8 பேர் சங்கமா சேர்ந்துட்டேன்னா கூட போதும். அஷ்டலட்சுமிகள் நீங்க 8 பேர் சங்கமா சேர்ந்துருக்கோ இப்படி பண்றேன்னு மடத்துக்கு தெரிய பண்ணேன்னா இந்த மடத்திலேருந்து இந்த பிரசாதம் இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டியது எங்களோட கடமை, நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு மடத்தோட பங்கையும் இதுல சொல்றா.
இது அவசியம் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்திரீகள் யாவரையும் தாய்க்குலம் தாய்க்குலம்னு மரியாதையா சொல்ற யாருமே என்னென்ன சரசவாணி மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசைங்கிற. ஏன்னு ஆத்துக்கார வேற தனிசா இருக்கிற மாத்தினாலும் இல்லையோ, மதாலசா மாத்தினா, இவாள்லாம் மாத்தினாளே, அப்படி மாத்தணுக்கு வேணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. நாட்டின் இந்த மகோன்னத நிலைக்கு அஸ்திவாரம் சைன்யத்தின் பலத்தினாலேயோ சயின்ஸ் அபிவிருத்தினாலேயோ மந்திரிகளோட யுக்தியினாலேயோ இல்ல பொருளாதார முன்னேற்றத்தினாலேயோ இல்ல, பெண்கள் தர்மத்தை நடத்துவதால பெறுகிற தெய்வத்தன்மையே தேசத்துக்கு அஸ்திவாரம், ஜீவ ரத்தம் எல்லாம். அதனால அவர்கள் அப்படி தர்மப்படி ஆகிவிட்டா நம்முடைய வேத மதத்துக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் வராது. அதை ஒத்துராலையும் ஒன்றும் அசைக்க முடியாது. அப்படி பெண்களுக்கெல்லாம் அந்த ஒரு மனோபாவம் வரட்டும், அவளுக்கு அந்த தீர்மானம் வரட்டும் அப்படின்னு உறுதி வரட்டும்னு பிரார்த்தனை பண்ணேன். அம்பாள் ஸ்வரூபமா இருக்கிற அவளே அம்பாள் ஸ்வரூபம் தான், காமாட்சிகிட்ட பிரார்த்தனை பண்றேன். இவாளுக்கெல்லாம் முதல்ல தெளிவை கொடுத்து அவள்லாம் அதில் நம்பிக்கையோடு ஆரம்பிக்கட்டும். அப்படி ஆரம்பிச்சுட்டாள்னா நமக்கு ஒரு குறையும் இல்லை. நம்மளோட தர்மம், நம்மளோட சனாதன தர்மம் பழையபடி தழைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை நிறைவு செய்கிறான். கடைசியில பொறுப்பை என்ன பண்ணிட்டான்னு எல்லா மாமிகள் தலையிலையும் கட்டிட்டார். இனிமே அதை பார்த்துட்டு 8 பேரா சங்கம் ஆரம்பிக்க வேண்டியது இனிமே உங்க பொறுப்பு. என்னென்ன சனாதன தர்ம சங்கம் ஆரம்பிச்சு விடக்கூடாது. ஆத்துல ஒரு குழந்தையிலும் நெத்தியில விபூதி இல்லாத இருக்கக்கூடாது, ஒரு பெண் குழந்தையிலும் குங்குமம் இல்லாத இருக்கக்கூடாது. சோப்பு தேய்ச்சிக்கிறமோ இல்லையோ மஞ்சள் தேய்ச்சின்னு தான் குளிக்கணும். என்னதான் லேப்டாப்பை தூக்கின்னு போனாலும் வீட்டுல ஒரு விளக்கேற்றி வைக்கணும். பூஜைக்கு கார்த்திகைக்கு ஆத்துக்கு வந்துடணும், வரலட்சுமி நமக்கு லோபு போடணும். ஆத்துக்காரர் பிள்ளையெல்லாம் ஆம்னி ஆவட்டத்துக்கு லீவ் போட்டு ஹோமத்தோடு பண்ணணும். முதல் பேட்சே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே பேட்ச். எப்போ முடியும்னு ஒவ்வொரு மாமிகளும் நினைச்சுட்டா அவ்வளவுதான். அவ நினைக்கலைன்னா தலைகீழ நின்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது உத்திராளி. அப்படி பெரியவா அந்த குரு ஆக்ஞின்னு விடுத்த பெரியவா ஆசைப்படுற கெஞ்சரா. அந்த கடைசியில படிச்சு பாருங்க, பிச்சை கேட்கிறாப்புல கெஞ்சரா. யாரு? பிரபு. அதனால பெரியவாளுக்கு போற பிக்ஷாவந்தனம்னா இனிமே பணத்தை கட்டி சாப்பாடு போறதுதான் பிக்ஷாவந்தனம் இல்லை. அவ சொன்ன இந்த தர்மம் நமது மதம் குறைவில்லாத தழைச்சிருக்கணும். ஏன்னா இப்ப எவ்வளவு நமக்கு சோதனை வருது, எத்தனை கஷ்டங்கள் வருது, எத்தனை விதத்தெல்லாம் வருதுங்கிறது இன்னும் பாக்குறோம். அது அத்தனைக்கு நாம ரெடியா இருக்கணும். அப்படின்னா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னா நமக்கு எவ்வளவு பலம் வேணும்? அது எதுல வரும்னா முதல்ல மனதுல உறுதி வேண்டும், அந்த மனோபலம் வேணும். அதைத்தான் கன்விக்ஷன்கிறோம், நம்பிக்கைங்கிறோம், ஃபெய்த்துங்கிறோம். அதை குருநாதர் கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணி அப்படி அதை பண்ணினோம் அப்படின்னா அதுவே பெரியவாளுக்கு பெரிய பிக்ஷாவந்தனம், பெரிய பூஜைன்னு சொல்லி அதுக்கு அந்த குருநாதரே அனுகிரகம் மட்டும் பிரார்த்தனை பண்ணி அடுத்த மாசம் 20, 21, ஏன்னா 14, 15 பொங்கலா போயிடுறது. அதனால 20, 21 3வது சனி ஞாயிறுல நாம மீண்டும் தெய்வத்திற்குள்ள சந்திப்போம். ஹரணம பார்வதி பதே சத்குரு சுவாமினா. இப்போ இந்த மாதர் சனாதன தர்ம சங்கத்துக்கு முதல் ப்ராஜெக்ட் வர ஞாயிற்றுக்கிழமை ஜம்பு கணபதி கோவில்ல சுந்தரகாண்ட பாராயணம் மூர்த்தி மாமா சொன்னாராம். அதனால எல்லாரும் அவசியம் கலந்துக்கலாம். ஒண்ணும் இல்லை, அந்த சங்கம் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். தனியா நம்ம பண்ணோம் அப்படின்னா போர் அடிச்சிடும். 10 பேர் பண்றா அப்படின்னா போட்டிக்காகனா அந்த மாமிக்கு நெட்டுறதுக்குள்ள நமக்கு ஆகணும்னாலும் வரும். கேட்டா ஆத்து வேலையில யார் செய்யும்? இப்பெல்லாம் கவலையே பட வேண்டாம், எங்க போனாலும் சாப்பாடு கிடைச்சிடுறது, சமையல் வேலையும் மிச்சம். சுந்தரகாண்டமும் லாபம். மாமாவை என்ன பண்றது? நீங்க சாப்பிடணும்னா அங்க வாங்குவோன்ட்டு நீங்க போயிட்டு கதை சாத்தினி போயிடுங்க, தானே வந்துடுவார். மாமாவுக்கு பண்ணி வச்சுட்டு வரணும்னா தான் வரமாட்டார், அங்காத்து மாமிக்கு சேர்த்துதான்.